மத்தேயு 26:45 பின்பு அவர் தம்முடைய சீஷரிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்புக் கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் கர்த்தர் தம்முடைய நாம மகிமைக்கென்று நம்ம இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம அநேக தரம் கேட்டிருப்போம். இன்னைக்கு சபைகள் எல்லாம் கூடி ஜெபிப்பாங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. இன்னைக்கு என்ன நாள்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன நாள்? குட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடேனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட ஒரு விசேஷித்த நாளாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பின்பு அவர் தம்முடைய சீசர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. அல்லேலூயா. மனுஷகுமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து பாவிகளுடைய கையில். பாவிகள்னா யாரு? பாவிகள் எல்லாருமே என்னது? பாவிகள் தான். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்மெல்லாம் யாருமே ஒருத்தர் கூட என்ன இல்லை, பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய வசனத்தினாலே எப்படி என்ன பார்க்கப்படுறோம்? பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அப்போ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படிப்பட்ட ஒரு வேலை இருந்துச்சு? பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படணும். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே இந்த முழு உலகத்திற்கும் ரட்சிப்பு உண்டாவதற்கு அந்த வேலை பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த வேலையை அனுமதித்தார். பாவிகளின் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற தேவன். அல்லேலூயா. அந்த வேலையை அவர் விருப்பப்படாமல் ஏற்றுக்கொள்ளல, பிதாவாகிய தேவன் அனுமதித்தார் என்று தம் விருப்பத்தோடு என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். பிதாவாகிய தேவன் மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? அந்த வேலையை தம் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. பாவிகளின் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுதல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு பாவிகளின் கையிலெல்லாம் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்? முதலாவது எப்படிப்பட்ட பாவிகள் தெரியுமா? தாம் தெரிந்து கொண்ட சீசர்களின் கைகள் என்ன செய்யப்படுகிறார்? ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அல்லேலூயா. பேதுருவை குறித்து கர்த்தரே சொல்றாரு, நீ எப்படி என்னைய ஒப்பு கொடுப்பேன் தெரியுமா? நீ என்னைய மறுதளிப்ப, நான் நீ என்னோட சீசனே இல்லைன்னு மறுதளிப்ப, நீ என் கூடவே இல்லைன்னு மறுதளிப்ப, எல்லா ஜனங்களுக்கு முன்பாக சொல்லுவ அப்படின்ன உடனே அவன் என்ன சொல்றான்? பேதுரு என்ன சொல்றான்? ஏன் மறிக்க வேண்டியது சூழ்நிலையே வந்தாலும் உங்களை என்ன செய்ய மாட்டேன், மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் அந்த வேலையை அனுமதித்தார் என்று எல்லாருக்கும் என்ன செய்யும்? இப்போ தெரியும். அப்படித்தானே? அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அப்படிப்பட்ட சீசர்களை தம்மோடு சேர்த்து கொண்டார். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியுமா? ஆதி முதலாய் அந்த வரைக்கும் இருக்கிற சகலமும் அவர் கண்ணுக்கு முன்னாக என்ன செய்யும்? தெரியும். நம்ம எப்படி இருப்போன்றத கர்த்தர் எப்போ பார்த்துருக்கிறாரு? நம்ம தாயின் கருவில் உருவாகும் முன்னே இப்பெல்லாம் நீ என்ன செய்வ? என்னுடைய பைபிள் எடுத்துட்டு நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்வ, நீ என்னுடைய நாமத்தின் நிமித்தம் நான் உன்னை அழைச்சிட்டேன், 12 சீசர்களில் ஒருத்தரா நீ வந்துட்ட, அப்படி இருந்து நீ என்னை காட்டி கொடுப்ப, நான் 12 சீசர்களில் ஒருத்தரா உன்னை அழைச்சிட்டேன், நான் 1000 அற்புதங்கள் அதிசயம் செய்தாலும் நீயே என்னை 30 வெள்ளிக்காசுக்கு என்ன செய்ய போற? மனுஷர்கள் கையில் ஒப்பு கொடுக்க போற. சகலத்தையும் அறிந்த கர்த்தர் அவர்களை மனஸ்தாபத்தோடு அல்ல, அவர்களை எதிரிகளை போல அல்ல, அவர்களை ஏதோ நமக்கு எதிராக வர்றவன் நம்ம கூட இருந்தே நமக்கு சதி பண்ண போறான்னு தெரிஞ்சும் அவனை ஏதோ ஒரு விரோதத்தோடு அல்ல, அன்பாய் அழைக்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு நம்மையும் அப்படிப்பட்ட வேலைக்குள்ளாக அழைக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஏவுகிறார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் என்ன நோக்கத்திற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த அப்படிப்பட்ட ஒரு தன்னோடு கூட இருக்கிற அந்த சீசர்களை ஒப்பு கொடுக்கும்படியாக, அல்லேலூயா, கர்த்தராகிய தேவன் ஒப்பு கொடுக்கப்பட்டார். இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறவர்களும் பிதாவாகிய தேவனுடைய சித்தமானால் எல்லா காரியத்தையும் நமக்கு என்ன செய்வாங்க?
செய்வாங்க. அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்? கர்த்தரை போல அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்தை வந்து காட்டி கொடுக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரு? 47வது வசனம் படிக்கலாம். அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகி யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்டே வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அல்லேலூயா. 50வது வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அல்லேலூயா. தன்னை காட்டி கொடுக்க போறான்னு தெரியும். தன்னை 30 வெள்ளிக்காசுக்காக புறஜாதிகர் கையில் அவன் தன்னை விற்று போட போறான்னு தெரிஞ்சும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? சிநேகிதனே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயங்களை கர்த்தர் நம்மிடத்தில் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த அப்படிப்பட்ட வேலையை கர்த்தர் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு அனுமதித்தார். அப்படித்தானே? யார் அனுமதித்தார்? பிதாவாகிய தேவன் அனுமதித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு வேலையை என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். ஏதோ கடினமாய் அல்ல, விருப்பத்தோடு அந்த வேலைகளில் ஏற்றுக்கொண்ட தெய்வமாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அதற்கு முன்பாக நம்ம பார்க்கலாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்தை குறித்து முன்னமே சொல்லியிருக்கிறாரா? சொன்னார் தானே? உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொன்னாரா? சொல்லலையா? 21வது வசனம் படிக்கலாம். வசனத்திலிருந்து படிக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கம் அடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒருவராய் கேட்கத் தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னுடனே கூட தளத்தில் கையெடுக்கிறவனோ என்னை காட்டி கொடுப்பான். மனுஷகுமாரன் தன்னை குறித்து எழுதியிருக்கிறபடியே பேசுகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடியே தான் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? வெளிப்படையாக அந்த இடத்துல என்ன செய்கிறாரு? 12 சீசர்களையும் உட்கார வச்சு அந்த போஜன பந்தி ஆயத்தப்படுத்தும் போது என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு. அல்லேலூயா. இந்த உங்கள் 12 பேரில் ஒருத்தன் தான்ப்பா என்னை காட்டி கொடுக்க போகிறீங்க அப்படி சொன்ன உடனேவும் அவங்களுக்குள்ளே என்ன வந்துருச்சு? துக்கம் உண்டாகி அவங்களே மனமுடைஞ்சு கேட்குறாங்க. ஒவ்வொருத்தராக கேட்குறாங்க, நானா ஏசப்பா அவங்கள காட்டி கொடுக்க போகிறேன், நானா ஏசப்பா அவங்கள காட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தராக கேட்கும்போது இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்பத்தை எடுத்து யூதாஸ் கையில் கொடுத்து, என்னதான் நீயே தான் அப்படின்னு என்ன செய்கிறாரு? வெளிப்படையாக எல்லாருக்கு முன்னாடி என்ன செய்கிறாரு? சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சகலத்தையும் அறிந்த கர்த்தராக இருந்ததுனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரு? மனுஷகுமாரன் 24வது வசனம், மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதி இருக்கிறபடியே போகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவிக்க வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று சத்திய வேதாகமத்தில் ஆதி முதலாய் பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? சொல்லி எழுதி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான வேத வாக்கியங்கள் எல்லாம் யாரால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? பரிசுத்த ஆவியானவரால் தானே கொடுக்கப்பட்டிருக்கு. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்மை தேறினவர்களை மாற்றும்படியாக கர்த்தராகிய தேவன் கிறிஸ்து இன்னார் என்று நமக்கு என்ன செய்திருக்கிறார்?
வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட வேலை? பாவிகளின் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலையை கர்த்தராகிய தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? எழுதி கொடுத்திருக்கிறார். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதாவாகிய தேவன் மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதி இருக்கிறபடியே போகிறார். இன்னைக்கு நம்மை குறித்து எப்படிப்பட்ட காரியங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? 1 மணி நேரமாவது எனக்கு கூட என்ன செய்யுங்க, எதுக்கு? டெய்லி உங்களுக்கு என்ன இருக்குப்பா? பிரச்சனை இருக்குப்பா. டெய்லி உங்களுக்கு சிலுவை இருக்குப்பா. டெய்லி உங்களுக்கு பாவிகளின் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை இருக்கு அப்படின்னு கர்த்தர் நம்மை குறித்து சத்திய வேதாந்தத்தில் என்ன செஞ்சிருக்கிறாரு? எழுதியிருக்கிறார். அதனால தான் என்ன சொல்றாரு? டெய்லி ஜெபம் பண்ணுங்க, எப்போதும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தில் விழித்திருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு கர்த்தர் சொல்லணும்? நமக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? நம்மளும் பாவிகள் கையில் என்ன செய்யப்படணும்? ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய வேலை என்ன செய்யிருக்கு? கண்டிப்பாக இருக்கிறது. நம்மை குறித்து பைபிளில் எழுதியிருக்கா? நிச்சயமாக எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? என்னை குறித்து எழுதியிருக்கிறபடியே என்ன செய்யப்படுவா? நான் ஒப்பு கொடுக்கப்படுவேன். யாரோட கையில்? பாவிகள். நம்மளாம் ஆண்டவரோட கையில் விழுறதுக்கு என்ன செய்வோம்? சந்தோஷப்படுவோம். ஏன் அப்படின்னா ஒரு பிள்ளை வந்து பெற்றவங்கள் இடத்துல இருக்கும்போது எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். அதே இது ஒரு பாவிகள் இடத்துல அல்லது ஒரு கொலைகாரர்கள் இடத்துல போய் அந்த பிள்ளைய போய் விட்டுட்டோன்னா அது எப்படி இருக்கும்? மனசு உடஞ்சி சித்திரவதைப்பட்டு, நீ எல்லாம் ஒரு தாயா, நீ எல்லாம் ஒரு தகப்பனா, நீங்கள்லாம் இப்படியா, என்னை எப்படி நீங்கள் இந்த இடத்துல போய் விடலாம் அப்படி சொல்லி என்ன செய்வோம்? 1000 கொஸ்டின் கேட்போம். அப்படித்தானே? அல்லேலூயா. ஆனால் ஏன் கர்த்தர் அந்த வேலையை அனுமதித்தார்? பிதாவாகிய தேவன் இந்த உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு யாரை தெரிந்து கொண்டார்? பரிசுத்தமுள்ள கிறிஸ்துவையே தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா இந்த பூமியில ஒருவராலும் இந்த முழு உலகத்தின் பாவத்தை என்ன செய்ய முடியாது? சுமக்க முடியாது. இந்த முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே முடியும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு பாவ மூட்டை. நம்ம நினைக்கிறோம் இந்த பாவத்தினுடைய வேல்யூ வந்து சாதாரணமாக நினைக்கிறோம். பிசாசு என்ன செய்வான்? பிசாசு யாரு? பிசாசு எப்படி உண்டானா? கர்த்தராகிய தேவனால தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனோடு கூட இருக்கும்படியாக உண்டாக்கப்பட்ட கேருபுக்கள், தேவதூதர்கள் தான் யாரு? பிசாசுகள். அல்லேலூயா. தன்னுடைய இருதயத்துல அந்த பொல்லாத சிந்தனை கொண்டிருந்ததினாலே அங்கிருந்து என்ன செய்யப்பட்டான்? தள்ளப்பட்டான். அவன் யாரு கூட போட்டி போடுறான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட போட்டி போடுறான். அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட நம்மோடு கூட என்ன செய்யறான்? போட்டி போடுகிறான். அல்லேலூயா. ஆனா அவன் இன்னார் என்று யாருக்கு தெரியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாய் தெரியும். அவனை எப்படி தூக்கி எறியணும்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாய் தெரியும். ஒரு நிமிஷத்துல அவனை அழிச்சு போடுறதுக்கு கர்த்தருக்கு என்ன செய்யும்? முடியுமா? முடியாதா? அவனை உண்டாக்குன தேவன் ஒரு நிமிஷத்தில் அவனை தூசிக்காடாக்கி இல்லாமல் போட்டு அவனுக்கு உண்டாக்கப்பட்ட நரகத்தில் தள்ளுறதுக்கு அவருக்கு ரொம்ப நாள் ஆகுமா? இவ்வளோ வருஷம் ஆகுமா? எவ்வளோ கிமு பல வருஷம் இருந்துச்சு. கிபி 2025 வருஷம் இருந்துச்சு. இவ்வளோ வருஷம் தேவையா அவருக்கு? ஒரு வார்த்தை சொன்னாலே என்ன செஞ்சிடும்? லேகியன் பிசாசு என்ன சொல்லுது? ஆண்டவரே, என்னை அந்த பன்னி கூட்டத்துக்குள்ளேயாவது அனுப்புறதுக்கு என்ன செய்யுங்க? கட்டளையிடுங்க. இந்த மனுஷனுக்குள்ள நான் இருக்கக்கூடாதா? இருக்க கூடாது என்பதே கர்த்தருடைய சித்தம். அல்லேலூயா. நமக்குள்ளாக பிசாசு இருக்கணும்னு கர்த்தருடைய சித்தமா, இருக்கக்கூடாதுன்னு கர்த்தருடைய சித்தமா? இருக்க கூடாது. அல்லேலூயா. ஆகிலும் சில நாட்கள் அவன் பிசாசுனுடைய பிடியில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அனுமதித்தார். அந்த லேகியன் பிசாசு எவ்வளோ நாள் வரைக்கும் அவங்கிட்ட இருந்தது? அந்த லேகியன் பிசாசுகள் ஃபுல்லா அந்த மனுஷங்கிட்ட இருந்தது கர்த்தருக்கு தெரியுமா? தெரியாதா? தன் கர்த்தர் உண்டாக்கின மனுஷன், ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உங்களை அறிஞ்சிருக்கிறேன்ப்பா, என்னுடைய சாயல்னாலே உங்களை ஜனிப்பித்திருக்கிறேன்ப்பா, உங்களை எங்கேயே பரிசுத்தம் பண்ணிட்டேன், தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உங்களை பரிசுத்தம் பண்ணிட்டேன். அப்புறம் ஏன் அத்தனை வருஷம் அந்த பிசாசு, லேகியன் பிசாசு அந்த மனுஷனை பிடிச்சி கட்டி வச்சுருக்கணும்? அவன் போய் சுடுகாட்டிலலாம் போய் அலைஞ்சிருக்கணும், பலவிதமான சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருக்கணும், பலவிதமான கற்களினாலே தன்னுடைய இருதயங்களை, அதெல்லாம் கர்த்தர் அறியாமல் இருந்தாரா? அல்லேலூயா. சகலத்தையும் அறிந்த கர்த்தர், ஆல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து எழுதி இருக்கிறபடி நிறைவேற்றப்பட வேண்டும்.
பிசாசானவனுக்கு கூட இரக்கம் செய்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. பிசாசானவனுக்கு கூட என்னத்தை கேட்குற நீ? உன்னோட ஜெபத்துக்கு கூட நான் என்ன செய்ய போகிறேன்? அக்செப்ட் பண்ண போகிறேன். நீ என்கிட்ட ஜெபம் பண்ணுறியா? உன்னோட ஜெபத்துக்கு கூட நான் என்ன செய்ய போகிறேன்? பதில் கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்காமல் இருப்பாரா? நிச்சயமாய் பதில் கொடுக்கிற கர்த்தர். அதனாலதான் சொல்றாங்க, ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்க, சபையோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, எருசலேமில் தரித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, சோதனைகளை ஜெயிக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்கன்னு நமக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அனுதினமும் கற்றுக் கொடுக்கிறார். வேத வார்த்தைகள் மூலமாக நாம் இன்னார் என்பதை உணர்த்தும்படியாக கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த வேலைக்குள்ளாக நம்மையும் நடத்துகிற ஒரு தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த லேகியோன் பிசாசுகள் அவ்வளவு காலமாய் அவனை பிடித்திருக்கும்படியாக கர்த்தர் அந்த வேலையை என்ன செஞ்சாரு? பிசாசுக்கு என்ன செஞ்சாரு? கொடுத்தாரு. அல்லேலூயா. கர்த்தர் எல்லாருக்கும் சில வேலைகள் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. கெம்பீர சத்தமிட ஒரு காலம் உண்டு, விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. கர்த்தராகிய தேவன் விதைக்கப்படும்படியா எப்படி அந்த வேலைக்குள் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டாரோ அதே போலவே நம்மையும் அனுதினமும் ஒப்பு கொடுக்க கர்த்தர் ஏவுகிறார். பிதாவாகிய தேவன் நம்ம ஏவுகிறார். பரிசுத்தவானாகிய பிள்ளைகள் எல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? காட்டி கொடுத்தவன் தான். அநேகருக்கு முன்பாக 30 வெள்ளிக்காசுக்காக, உலக பொருளுக்காக காட்டி கொடுக்கப்பட்ட வேலையை கர்த்தர் அவனுக்கு அனுமதித்தார். அல்லேலூயா. ஆனால் அவன் கொலை செய்யப்படுவான் என்பது கர்த்தருக்கு முன்னமே தெரியுமா? தெரியும் தானே? அல்லேலூயா. அப்ப நம்மை குறித்து கர்த்தருடைய வசனம் எப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது? நம்முடைய முடிவு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? பேதுருவாகிய மனுஷன் கடைசியில் பார்க்கும்போது அவன் குத்தப்பட்டவனாகி, ஐயோ பரிசுத்தமுள்ள குற்றமில்லாத இரத்தத்தை நான் என்ன செஞ்சுட்டேன்? அசுத்தப்படுத்திட்டேனே, மனுஷர்கள் கையில் விற்று போட்டேனே என்று என்ன செஞ்சான்? மனங்கசந்து அவன் என்ன செஞ்சான்? கர்த்தருடைய சமூகத்தில் போனான். ஆனால் இந்த யூதாஸ் காரியத்தை எப்படிப்பட்டவனாக காணப்பட்டான்? பிசாசு அவனை ஃபுல்லாக நிரப்பினதுனால அவன் முழுவதுமாக என்ன செய்யப்பட்டான்? பிசாசுக்கு தன்னை விட்டு கொடுத்துட்டான். அல்லேலூயா. பிசாசு எதுக்கு இருக்கான்? கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? கட்சிக்கிற சிங்கம் போல. அவனை பார்த்து தொடலாமா, அடிக்கலாமா, இவனை தள்ளிடலாம், அப்படிலாம் இல்லை, முழுசாக விழுங்கிடணும் இவனை அப்படின்னு தானே அவன் வசனம் சொல்லுது. பிசாசை குறித்து எப்படி சொல்லுது? எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரியான். அப்போ கர்த்தர் அந்த வேலைகளை அனுமதிக்கும் போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தரண்டையில் சேருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நம்ம யோசிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? என்னை குறித்து வேதாகமத்தில் எழுதியிருக்கிறபடி நான் செய்கிறேனா என்று அனுதினமும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பரிசோதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அந்த லேகியோனை அனுமதித்தார் தான். ஆனால் கர்த்தர் அதற்கப்புறம் கர்த்தர் அவனை சந்தித்த பிறகு கர்த்தர் அவன் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தானா? ஏசப்பா என்னை சந்திக்க வாங்க, என்கிட்ட இருக்கிற பிசாசை நீக்கி போட வாங்க, அல்லது மற்றவங்க யாராவது அவனுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? ஏசப்பா இந்த லேகியோன் பிசாசு அவங்க அப்பா அம்மா ஜெபம் பண்ணதை கூட நம்ம வசனத்தில் வாசிக்கிறோமா? கிடையாது. அவனுக்காக பரிதவிக்கக்கூடிய நபர்கள் ஒருவனாகிலும் இல்லை. ஆகிலும் கர்த்தர் அவனை தேடி போகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. 30 வருஷமாக வியாதியோடு இருக்கிற மனுஷன் எங்கே இருக்கிறான்? தேவாலயத்தில் இருக்கிறான். யாராகிலும் அந்த குளம் கலக்கப்படும் போது தன்னை தூக்கி போடுவாங்களா அப்படி சொல்லிட்டு என்ன செய்யறான்? அவளோடு காத்து கொண்டிருக்கிறான். எங்கே காத்து கொண்டிருக்கிறான்? தேவாலயத்தில். அல்லேலூயா. அனுதினமும் கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் தான் என்னது? தேவாலயம். கர்த்தருடைய இருதயம் அனுதினமும் இருக்கிற இடம் எது? தேவாலயம். அந்த இடத்துலயும் ஒருத்தர் என்ன செய்யறான்? பிரச்சனையோட 30 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கான். எவனாவது என்னை இந்த தண்ணியில் தூக்கி போடுவான். அதுக்குள்ளேயும் நான் போகிறதுக்குள்ளே இன்னொருத்தரை தூக்கி போடுறாங்க. என்னை தூக்குவதற்கும் ஒருவனாகிலும் இல்லை, நென்னாலும் கடந்து செல்ல முடியவில்லை என்று அவன் கலங்கி தவிக்கிற வேளையில் கர்த்தர் அந்த இடத்துல என்ன செய்கிறார்? வருகிறார். அவனை தேடி வருகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வேலை அவனுக்கு என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய வேலை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் நம்மை நோக்கி கேட்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். உன்னை குறித்து எப்படிப்பட்ட வேலையை நான் சத்திய வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கோதுமை மணியானது எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது? அது தனித்திருக்கும்படியாகவா, அல்லது பார்த்து அழகு பார்க்கும்படியாகவா, இதில் இவ்வளவு சத்துக்கள் இருக்கிறது என்று மற்றவர்களால் போற்றப்படும்படியாகவா? எதற்காக?
அநேகருக்கு அது போஜனத்தை கொடுக்கும்படியாக, அநேகருக்கு அது பசியை ஆற்றும்படியாக, அநேகரை மீட்கும் பொருளாக, அநேகருக்காக நிலத்திலே சாகக்கூடிய ஒன்றாக அந்த கோதுமை மணியை கர்த்தர் என்ன செய்கிறார்? உவமையாக சொல்லுகிறார். கோதுமை மணியானது நிலத்தில் சாகப்பட வேண்டிய வேலை இருக்கிறதா இல்லையா? கண்டிப்பாக இருக்கிறது. அது நிலத்தில் விழுந்து செத்தாதான் 1000 கோதுமையை என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும் என்று கர்த்தர் அதற்கென்று ஒரு காரியத்தை சத்திய வேதாகமத்தில் என் தேவன் எழுதியிருக்கும் போது நம்மை குறித்து என்ன செய்திருக்கிறார்? எழுதியிருக்கிறார். எப்படிப்பட்ட வரிகளை எழுதியிருக்கார்? பாவிகளின் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டிய வேலை வந்தது. அல்லேலூயா. பாவிகளுடைய கைகள் நாம் ஒப்பு கொடுக்கப்படுகிறோமா? பிதாவாகிய தேவனிடத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? விசாரிக்க. நம்மளா போய் ஆண்டவர் என்னை வந்து பாவிகளின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவான்னு சொல்லியிருக்கிறார். அதுக்காக நானாக போய் என்ன செய்ய போகிறேன்? பாவிகளோட போய் பாவம் செய்ய போகிறேன். ஸோ அப்படி சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. பிதாவினுடைய வேலை இன்னதென்று அறிந்து செபத்தோடு வேதத்தோடு நாம் ஒப்புரவாகி அவருக்கு காத்திருந்து அவருடைய சித்தம் இன்னதென்று நாம் உணர்ந்து நாம் அவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன செய்வார்? அழகா அவருடைய வேலைக்குள்ளாக என்ன செய்வார்? நடத்துவார். சிங்க கபில இருந்தால் அப்போ தான் எப்படி இருப்போம் அப்படின்னா சந்தோஷமாக இருப்போம். ஒருத்தனை வந்து சாதாரண மனுஷனை சிங்க கபில தூக்கி போட்டால் எப்படி இருக்கும்? சாதாரண ஒரு மனுஷரை சிங்க கெமிக்கலை தூக்கி போட்டால் எப்படி இருக்கும்? கத்தி கொதறிடுவோம். அப்படித்தானே? ஐயோ ஏடா என்னை தூக்கு. ஆனால் தேவ மனுஷரை தூக்கி போடும்போது அவர் என்ன செய்கிறாரு? அமைதியாக போகிறாரு. இந்த வேலைக்காக தான்ப்பா நான் காத்திருக்கிறேன், என் கூட இருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிஞ்சிருக்கிறேன், நீங்கள் என்ன செய்யணும்? அறியணும்னு அந்த வேலைக்குள்ள எப்படி போவாங்க அப்படின்னா சந்தோஷத்தோடு போவாங்க. அல்லேலூயா. அப்போ விதைக்கிறவன் எப்படி தன் விதைகளை சுமந்து கொண்டு அந்த வேலைக்குள்ளே போவான்றான்? அழுது கொண்டு போவான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அப்படித்தானே சொல்லுது? ஒருவன் விதைக்க புறப்படும் போது அந்த கோதுமை மணியை தூக்கி கொண்டு என்ன தன் தோள்கள் மேலே போட்டுக்கொண்டு கண்ணீரோடு போவானா. கண்ணீரோடு போய் அந்த அந்த நிலத்தில் போய் விதைப்பான். ஆண்டவரே நல்ல வெயில் அடிக்கணும், மழை வந்து என் பயிரை என்ன செஞ்சிடக்கூடாது, நாசம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அநேக காரியங்களில் புத்தியுள்ளவனாய் ஜாக்கிரதையுள்ளவனாய் அந்த விதைகளை என்ன செய்வான்? அதை பத்திரப்படுத்துவான், அதை பதப்படுத்துவான், அதை சரியான முறையில் கையாண்டு அதை கொண்டு போய் என்ன செய்வான்? நிலத்தில் போய் என்ன செஞ்சுருவான்? போட்டுட்டு வந்துடுவான். அதற்கு என்ன வந்துருச்சு? அந்த விதைக்கு ஒரு வேலையை கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு? அனுமதித்திருக்கார். அப்போ அது போய் விழுந்த உடனே அது வந்து முளைச்சிருமா? என்ன செய்யணும்? சாகணும். நிலத்தில் விழுந்து செத்தால் ஒழிய அது மிகுந்த பலனை என்ன செய்யாது? கொடுக்காது. அல்லேலூயா. ஆனால் அந்த விதைக்க போகிறவன் எதை அறிந்திருப்பான்? இந்த விதை கண்டிப்பாக என்ன செய்யும்? ஒரு நாள் விளைச்சலை கொடுக்கும், எனக்கு ஒரு மிகுந்த பலனை கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் தானே போய் என்ன செய்கிறாங்க? விதைக்கிறாங்க, அதுக்கு உரம் போடுறாங்க, அது மறுநாள் முளைக்குதான்னு பார்க்குறாங்க, மழை வருதான்னு பார்க்குறாங்க. அதை கண்ணும் கருத்துமாய் ஒவ்வொரு நாளும் அதை பாதுகாப்பதற்கான நோக்கம் என்னது? அது மிகுந்த பலனை என்ன செய்யணும்? கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை அந்த வேலைக்குள்ளாக அனுமதித்ததற்கான நோக்கம் என்னது? முழு உலகமும் யாரால் ரட்சிக்கப்பட வேண்டும்? கர்த்தராலே ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்பட வேண்டும். அவருடைய இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் முன்குறித்தபடியே பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறபடியே அந்த வேலைகளை கர்த்தர் என்ன செஞ்சார்? பாவிகளின் கைகளில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. மண்ணுக்குள்ளே தாங்க நம்ம விழுகிறோம், ஆனால் நம்ம யாரு? விதையாய் காணப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து செல்லுகிற அவருடைய சீசர்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தையினாலே நாம் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட்டோம் என்றால் ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன இருக்கு? மண் இருக்கு, தூசி இருக்குது, அழுக்கு இருக்குது, மிகுந்த உஷ்ண காலம் வேறு இருக்குது, மிகுந்த மழைக்காலம் வேறு இருக்குது, மனுஷர்களால் மிதிக்கப்படுகிற காலம் இருக்குது, நாம் சாகுகிற காலமும் என்ன இருக்குது? உண்டு என்று கர்த்தர் நமக்கு திருவுளம் பற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சிலுவையில் மறிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? எல்லாருமே மறிக்கணும். நானும் போய் சிலுவையில் மறிக்க போகிறேன்னு நம்ம போய் மறிக்க முடியுமா? முடியாது. கர்த்தர்
கர்த்தர் யாருக்கு எப்படிப்பட்ட வேலைகளை அனுமதித்திருக்கிறார் என்று நாம் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? பரிசுத்த வேதாகமத்தை கொண்டு நாம் அனுதினமும் ஜெபிக்கிற ஜெபத்தை கொண்டு கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், எப்படிப்பட்ட சிலுவையை வச்சிருக்கிறாருன்னு அப்போதான் நம்ம என்ன செய்ய முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு வேலைக்கு செல்லும் போதும் அல்லது ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகும் போதும் நமக்கு முன்பாக அநேக பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், பாவியான மனுஷர்கள் எல்லாரோட கைகளையும் கொடுக்கப்பட வேண்டிய வேலை என்ன செய்யுதுக்கு? கண்டிப்பாக அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்? தேவ வார்த்தையின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக நம்ம ப்ரிப்பேர் ஆகும்போது பிதாவாகிய தேவன் என்ன எப்படி பேசுவார்? அவர் அப்படியே நம்ம கண்ணை மூடி தூங்கும்போது கனவுல நான் உன்கிட்ட பேசுவேன் அப்படியெல்லாம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையின்படி. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ, ஆண்டவராகிய தேவன் என்னென்ன காரியத்தையும் சொல்லியிருக்கிறார். ஏன் கர்த்தர் மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதி இருக்கிறபடியே போகிறார். இன்னைக்கெல்லாம் பார்க்குறோம் அநேகர் என்ன செய்கிறாங்க. நான் நைட்டு என்ன செஞ்சேன், பரலோக ராஜ்யத்துக்கு போயிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரி 3வது வானத்துக்கு போனேன். அங்கே கர்த்தர் எனக்கு இதை சொல்லியிருக்கிறாரு, அதனால நான் இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன்னு என்ன செய்கிறாங்க, அநேக காரியத்தை உருட்டுறாங்க, வேதத்துக்கு புறம்பான காரியத்தை செய்கிறார்கள். அவரும் சொல்லியிருக்கலாம்ல, நான் நேற்று நைட்டு பிதாவோட கூட பேசிட்டேன். அவர் பேசினவரே என்ன செய்கிறாரு, வேத வாக்கியத்தை தான் சுட்டி காமிக்கிறார். அப்படித்தானே? அவர் இரவெல்லாம் ஜெபம் பண்ணி கெத்சமேனில் போய் ஜெபம் பண்ணும்போது பிதாவாகிய தேவன் முகமுகமாய் அவரோடு கூட பேசுனதை கூட என்ன செய்கிறாரு, வேத வாக்கியத்தில் என்னப்பா சொல்லுது, அதைத்தான்ப்பா நான் நிறைவேற்ற போகிறேன். பிதாவாகிய தேவன் என் கூட சொப்பனத்தில் பேசினாலும் சரி, அவர் என்கிட்ட முகமுகமாக பேசினாலும் சரி, அவர் என்கிட்ட வானத்திலேருந்து பெரு சத்தத்தை போல பேசினாலும் சரி, இந்த வேத வசனத்தை தான்ப்பா நானே என்ன செய்வேன், சுட்டி காமிப்பேன். இந்த வேத வசனம் என்னப்பா சொல்லுது என்னை குறித்து, அதைத்தான்ப்பா நான் நிறைவேற்ற வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த வேலைக்குள்ளாக பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை செல்லும்படியாக அனுமதித்தார். அல்லேலூயா. நம்மையும் கர்த்தர் என்ன செய்கிறார், அப்படிப்பட்ட ஒரு பாதைகள் வழியாக, அப்படிப்பட்ட அவருடைய அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக நம்மையும் கர்த்தர் என்ன செய்கிறார், அனுமதிக்கிறார். எப்படிப்பட்ட மனுஷன் உன்னோட சுற்றி இருக்கிற மனுஷங்க தான் ஃபஸ்ட்டு உடனே என்ன செய்வாங்க, காயப்படுத்துவாங்க. அல்லேலூயா. ஒரு மரத்துக்கு 100 ஊருக்கு தள்ளி இருக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், கல்லை வச்சு எரிய மாட்டேன். ஒரு மரத்தில் ஒரு பழம் பழுத்துருக்குன்னா பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்த வீட்டுக்காரன், அதை சுற்றி நடக்கிறவங்க, அது பக்கத்தில் இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு அதை என்ன செய்வாங்க, காயப்படுத்துவாங்க, அதை கல்லால் எறிவார்கள். அந்த பழம் டே நீ என்னை அடிச்சிட்ட, நான் உனக்கு கசப்பாக தான் வெளிப்படுவேன் அப்படின்னு வெளிப்படுமா? என்றைக்குமே என்ன செய்யாது, அந்த பழம் இனிப்பாக தான் இருக்கும். நம்ம எவ்வளவுதான் உக்கிரகத்தோடு அதை அடித்து அதை நொறுக்கி அதை எடுத்து நம்ம சாப்பிட்டாலும் அந்த பழம் எப்படி தான் இருக்கும், இனிப்பாக தான் இருக்கும். அந்த பழம் என்ன செய்யாது, கசக்காது. அல்லேலூயா. அதை போல ஒரு கனிகளைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த வேலைக்குள்ளாக கடந்து போகும்போது தேவனுடைய கனிகள் வெளிப்பட வேண்டும். எப்படி வெளிப்படும்? நம்ம மனுஷங்க அப்படித்தானே. அடுத்த வசனங்கள்லேயே நம்ம வாசிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிடிச்ச உடனே அங்கே இருக்கிற ஒரு மனுஷன் என்ன செய்கிறான், கத்தி எடுத்து காதை வெட்டிடுறேன்னு சொல்கிறாங்க. அந்த மனுஷனை குறித்து நமக்கு இது நல்லாவே தெரியும். யார்? பேதுரு என்ன செய்கிறாரு, ஆண்டவரை பிடிக்க வந்த உடனே எப்பட்றா என்னோட கடவுளை நீங்கள் தொடுவீங்க, என்னோட மெய்ப்பரை எப்பட்றா நீங்கள் தொடுவீங்கன்னு தன்னோட பாக்கெட்டில் இருந்த கத்தி எடுத்து என்ன செய்கிறான், காதை ஒரே வெட்டுறான். மல்கூஸ் அப்படின்ற ஒரு மனுஷனுடைய அந்த அந்த வேலைக்காரனுடைய காதை என்ன செய்கிறான், வெட்டின உடனே ஆண்டவர், வாவ், எனக்காக நீ பயங்கரமாக கிரியை செய்த, உன்னுடைய கனிகள் இவ்வளவாய் வெளிப்படுகிறது என்று அவனை வாழ்த்தினாரா? என்ன செஞ்சாரு? கத்தி எடுத்து என்ன செய்யும், உரையில போடு. ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நான் எப்படி இருக்கேன், என்னிடத்துல நீங்க கற்றுக்கொடுங்க. நான் எப்படி இருக்கேன், சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராய் இருக்கிறேன். பாவிகள் ஃபர்ஸ்ட் நான் யார் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டேன், பக்கத்துல இருக்க உன் கையில தான்ப்பா நான் ஒப்பு கொடுக்கப்பட்டேன். நீங்க தான்ப்பா என்னை விட்டு கொடுத்தீங்க. அடுத்து அடிக்கிறதுக்கு யார் விட்டு கொடுத்தா? யூதாஸ் காரியத்தை தானே விட்டு கொடுத்தா. ஆண்டவர் சொல்றாரு, என் சிநேகிதனே, முத்தத்தினால் என்னை காட்டி கொடுக்க வந்தாயா என்று கேட்கிறார். அப்போ முதலாவதாக அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த கேப்பை என்ன செய்கிறாங்க, புறஜாதிகளுக்கு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அது அவங்களுக்கே தெரியல, அந்த வேலையை பிதாவாகிய தேவன் தான் அவர்களுக்கு அனுமதித்திருக்கிறார் என்று அவர்கள் அறியாமல் அப்படிப்பட்ட காரியங்களை துணிகரமாய் செய்யும்படியாக தேவனாகிய கர்த்தர் பிசாசுக்கும் அந்த மனுஷர்களுக்கும்
தன்னோடு கூட இருந்த சீசர்களுக்கும் அந்த வேலையை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் எப்படியாய் அந்த வேலையை ஏற்றுக்கொண்டாரோ நாமும் என்ன செய்ய வேண்டும்? அந்த வேலைகளை ஏற்றுக்கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ கர்த்தருடைய வேலை இன்னதென்று நம்ம அறியும் போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா தைரியம் கொண்டு பேசுவோம். அப்போ தான் என்ன செய்ய வரும் அப்படின்னா அந்த பாடுகளை குறித்து பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு தைரியம் எப்போ வரும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினால் கர்த்தர் தான் என்னை அந்த பாதையில் நடத்துகிறாரு, கர்த்தர் தான் என்னை பாவிகளின் கையில் ஒப்பு கொடுக்க போகிறாரு, கர்த்தர் தான் என்னை என்ன செய்ய போகிறாரு, சிலுவையில் மரிக்கும்படியாக சகல காரியங்களும் சகல மனுஷர்கள் மூலமாக செய்கிறார் என்று எப்போது அறிந்து கொள்ள முடியும்? எப்போது ஒருவன் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறானோ அப்போது தான் என்ன செய்ய முடியும்? அதை அறிந்து கொள்ள முடியும். இல்லை பிதாவாகிய தேவன் அவனை குறித்து எப்படி எழுதி வச்சிருக்கிறாரு? நீ என்னை என்ன செய்வப்பா? மறுதளிப்ப. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் என்ன செய்கிறா? அவன் எப்படியா அவனுடைய மரணத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். எப்பா நீங்களாம் என்னை என்ன செய்யாதீங்க, நேரெல்லாம் அரைஞ்சிடாதீங்க சாமி, நான் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது, ஆண்டவரோட கூட சாப்பிட்டு அவரோட கூட நடந்து அவர் செய்த சகலத்தையும் அறிந்த நான் என்ன செஞ்சேன்? அவரை காட்டி கொடுத்தேன். இப்போ எப்படி தைரியமாக அவங்களுக்கு முன்னாடி என்னை சிலுவையில் அறைங்க, நான் அவரோடு கூட இருந்தேன், நீங்கள் கொலை செய்த கிறிஸ்துவே என்னை இதை பிரசங்கிக்கும்படி ஏவினார் என்று எப்படி அவன் தைரியமாக போய் சொல்கிறான்? இன்னொருவர் அவன் கூட என்ன செய்கிறாரு? இருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் போய் காத்துருங்க, நீங்கள் போய் எருசலேமில் தரித்துருங்க, நான் அனுப்புகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். அதற்கப்புறம் தான் நீங்கள் என்ன செய்வீங்க? தைரியமாக எழும்புவீங்க, வல்லமையாக எழும்புவீங்க அப்படின்னு என்ன செய்கிறார்? கர்த்தராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரே என்ன செய்கிறார்? அவர் தம்முடைய சீசர்களுக்கு முதலாவதாக என்ன செஞ்சார்? பெந்தைக்கோஸ்தே என்னும் நாட்களிலே பரிபூரணமாய் நிரப்பப்பட்டார்கள். அதுக்கப்புறம் அவங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா? கிடையாது தானே. அல்லேலூயா. எப்போது ஒருவன் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறானோ அப்போது தான் அவன் என்ன செய்வான்? பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளப்படுவான். அப்போது தான் ஒருவன் என்ன செய்வான்? நிலத்தில் விழுந்து சாகிறத பாக்கியமாக ஏற்றுக்கொள்ளுவான். அப்போது தான் ஒருவன் எல்லா ஜனங்களாலும் கல்லறியப்படும் போது, ஓ வானம் திறந்திருக்குது, பிதாவாகிய தேவன் எனக்காக சகல காரியங்களை செய்கிறார் என்று எப்போது அவனுக்குள்ள ஒரு தைரியத்தை வரும் அப்படின்னா அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது மாத்திரமே அப்படிப்பட்ட காரியங்கள் வரும். அல்லேலூயா. பவுலை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். பவுல் எப்படிப்பட்டவனாக இருந்தால் சபைகளை அடித்து நொறுக்கிறவராகவும் விசுவாசிகளுக்கு விரோதமாக சகல காரியத்தையும் அதிகாரத்தோடும் தைரியத்தோடும் செய்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். ஸ்தேவானுடைய வஸ்திரத்தை கலட்டி யாரோட பாதத்தில் வைக்கிறாங்க? அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய பாதத்தில் வச்சு நாங்கள் அவனை அடிக்க போகிறோம் அப்படின்னு உடனே அடிங்க அப்படி சொல்லி பெர்மிஷன் கொடுக்கறது எந்த அதிகாரம்? உலக கவர்மெண்ட்டால் கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரத்தினாலே பவுல் என்ன செஞ்சான்? ஸ்தேவானை அடிக்கப்பா, கல்லறிஞ்சு கொள்ளுங்கப்பா அப்படின்ன உடனே என்ன செஞ்சாங்க? எல்லாரும் பெரிய பெரிய கல்லெடுத்து அடித்து கொண்டாங்க. அந்த இடத்துல ஸ்தேவான் எப்படிப்பட்டவனாக காணப்பட்டான்? தேவ ஆவியில் நிரப்பப்பட்டவனாய், தேவ வேலையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவனாய், தேவனுடைய சித்தத்தை என் மூலமாக பரிபூரணமாய் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அவன் அந்த இடத்துல சந்தோஷமாய் பரிசுத்த ஆவியின் நிறைதலோடு அந்த இடத்துல ஒப்பு கொடுத்தபடினாலே அங்கே இருந்த அந்த அதிகாரத்தில் இருந்த சவுலை கர்த்தர் என்ன செஞ்சார்? வெறித்தனமாக செயல்பட, வெறித்தனமாக தேவ ஆவியில நிரப்பப்பட அநேக நாடுகளுக்கு அவன் பைத்தியக்காரனை போல கொண்டு போகப்பட்டான். அல்லேலூயா. அவனுக்கு முன்பாக என்ன இருந்துச்சு? அக்கினி இருந்துச்சு, அவனுக்கு முன்பாக மரணம் இருந்துச்சு, அவனுக்கு முன்பாக கடல்கள் இருந்தது, கொந்தளிக்கிற கடல்கள். எல்லாரும் செத்து போயிருமோன்னு பயந்து போயிருக்கும் போது பவுல் சொல்கிறான், எப்பா என்கிட்ட கர்த்தர் பேசிட்டாரு, நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? ராஜாவுக்கு முன்னாடி நிற்க போகிறேன் நான், அதனால என்னால் உங்களையும் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? காப்பாற்ற போகிறாரு, நீங்கள் யாரும் சாக மாட்டீங்க அப்படின்னு என்ன செய்கிறான்? தைரியமாக பேசுகிறான். அல்லேலூயா. ஆண்டவருக்காக சகலத்தை எப்போ தூக்கி போட முடியும்? பரிசுத்த ஆவியானவரால் நம்ம எப்போ நடத்தப்படுகிறோமோ அப்போது மாத்திரமே நம்ம என்ன செய்ய முடியும்? கிறிஸ்துவுக்காக சகலத்தையும் செய்து முடிக்க முடியும். அல்லேலூயா. அந்த விதையானது அந்த விவசாயினுடைய கையில் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அந்த விதையானது எங்கே இருக்கணும்? விவசாயினுடைய கையில் இருக்கு. ஏன் விவசாயினுடைய கையில் இருக்க வேண்டும்? அந்த விதை எப்படி வேணாலும் இருக்கலாம்ல. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அந்த விதை எப்படிப்பட்ட நிலங்களில் விதம், சப்போஸ் ஏதாவது ஒரு வேலையில் அது என்ன செய்யும்? நல்ல நிலத்தில் விழும். இல்லாட்டின்னு எப்படி விழும்? கற்பாறையில் விழலாம், முள்ளுள்ள இடங்களில் விழலாம், இன்னும் என்ன செய்யலாம்?
அநேக இப்படி உலக பாடுகள் நெருக்கப்படுகிற ஒரு இடங்களில் விழுகலாம், அல்லது ஸ்டார்டிங்கில் நல்லா வளர்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் தீஞ்சு போகக்கூடிய ஒரு நிலத்தில் விழுகிற மாதிரி. ஏன் குயவனுடைய கையில் இருக்குன்னா அவனுக்கு தெரியும் எது நல்ல நிலம், எப்படிப்பட்ட நிலத்தில் இந்த விதையை போட வேண்டும். எதுக்காக ஒரு நிலத்தை வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க, அதை பண்படுத்துகிறாங்க. அதில் இருக்கிற தீமையான களைகளை ஃபுல்லாக என்ன செய்கிறாங்க, அகற்றி போடுகிறாங்க. அகற்றி போட்டுட்டு அப்படியே விதைச்சிடுறாங்களா, இல்லை, அது திரும்ப என்ன செய்கிறாங்க, உழுது அதுக்குள்ளே இருக்கிற அந்த மண்ணை ஃபுல்லாக என்ன செய்கிறாங்க, பதப்படுத்துகிறாங்க. அந்த விதை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது ஹார்டான மண்ணுக்குள்ளெல்லாம் என்ன செய்ய முடியாது, விழ முடியாது. அதனால அதை உழு போட்டு அந்த மண்ணை ரொம்ப சாஃப்டாக்கி அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, மழை வந்து அதை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்க, அதை விதைப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தராகிய தேவனுடைய கரத்தில் நாம் இருக்கும்போது மாத்திரமே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க முடியும், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும். ஏன் அப்படின்னா இன்னொருத்தர் இருக்கா, நம்மளை விதைக்கும்படியாக காத்துக்கிட்டே இருக்கா. இந்த விதை என்ன செய்யணும், கற்பாரின் மேலே எப்படியாவது விதைச்சிடணும், இந்த விதையை புல்லுள்ள இடங்கள்ல எப்படியாவது விதைச்சிடணும்னு கெட்டிக்கிற சிங்கம் போல என்ன செய்கிறான், அவனுடைய வேலைக்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம், அனுதினமும் கர்த்தருடைய வேலையில் கொடுக்கப்படும்படியாய் நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் வந்து என்ன செய்வார், நல்ல நிலத்தில் போட்டு நம்மளை என்ன செய்வார், பாடுகளுக்குள்ளாக அனுமதிப்பார், பிரச்சனைகளுக்குள்ளாக அனுமதிப்பார். சகல பாவியான மனுஷர்கள் கையில் நம்மளை என்ன செய்வார், ஒப்பு கொடுப்பார். ஆனால் நம்ம யாருடைய கருத்தில் இருக்கோம், கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறதுனால அதை வந்து என்ன செய்வோம், சந்தோஷமாய் மேற்கொள்வோம். அல்லேலூயா. அந்த விதையை போட்ட உடனே அந்த விதை வந்து என்ன செய்யும், செத்ததுக்கப்புறம் அது என்ன செய்யும், மிகுந்த பலனை கொடுக்குமா. நம்மளுடைய பாடுகள் எப்படிப்பட்டதாய் காணப்படுதுன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம மனுஷர்களால் நிந்திக்கப்படும் போது, சுற்றி இருக்கிறவர்களாக அவமதிக்கப்படும் போது, நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து பிசாசின் போராட்டங்களால் நம்ம மேற்கொள்ள முடியாமல் தவிக்கும் போது கர்த்தராகிய தேவனுடைய கரத்தில் நாம் எப்போதும் விழுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கெட்ட நிலத்தில் விழுந்த அந்த விதையை போல் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிடக்கூடாது. பிசாசின் கையில் முழுவதுமாய் விற்று போட்ட யூதாஸ் காரியத்தை போல் என்ன செஞ்சிடக்கூடாது, ஆயிடக்கூடாது. சோதனை வருதா, நம்ம ஜெபிக்கலை, சோதனை வந்துருச்சு, சோதனை வந்து நம்ம அதெல்லாம் ஜெயிக்க முடியலையா, உடனே எங்கே ஓடணும், கர்த்தருடைய பாதத்துக்கு தான் ஓடணும். அல்லேலூயா. பிசாசுக்கிட்ட போனோம்னா அவன் என்ன செய்வான், அவன் நம்ம எதுக்கு நேரம் வழி நடத்துவான், மரணத்துக்கு நேராக வழி நடத்துவான். அல்லேலூயா. எப்போது நம்மை அழிக்கலாம் என்று தான் என்ன செய்வான், அவன் மரணத்துக்கு நேராக வழி நடத்துவான். பிசாசினுடைய கிரியைகளுக்கு நம்மளை என்ன செய்யக்கூடாது, ஒப்பு கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு சுத்தமானால் எப்போது எவ்வளோ பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் தேவனுடைய கரத்தில் நாம் தங்கி இருக்கிற ஒரு பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்ட வேலைகளுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவை நடத்தினார், பாவிகளின் கைகளில் ஒப்பு கொடுக்கும்படியாக, தன்னுடைய சீசர்களுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கும்படியாக, அப்படி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வேதபாரகர் பரிசேயர்கள் கைகள்லையும் ஒப்பு கொடுக்கும்படியாக கர்த்தர் என்ன செஞ்சார், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுமதித்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தன் சொந்த ஜனங்களால் எல்லாரும் என்ன செய்யுங்க, பரபாசை என்ன செய்யுங்க, விடுதலை ஆக்குங்க, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க, கையை உயர்த்தி உயர்த்தி கத்துறாங்க. எப்படி கத்துறாங்க, கையை உயர்த்தி உயர்த்தி என்ன செய்ய. பரபாஸ் யாருப்பா, ஒரு பெரிய கொலைகாரன்ப்பா, ஒரு பெரிய கொலையை செஞ்சுட்டு போயிருக்கான், ஆனால் அவனை கூட விட்டுருங்கப்பா, இவனை என்ன செய்யுங்க, சிலுவையில் அறைங்க என்று எல்லாரும் என்ன செய்கிறாங்க, பயங்கரமாக கத்துறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட வேலையும் இயேசு கிறிஸ்துவுக்கு அனுமதித்தார். ஆயிலும் கர்த்தர் என்ன செய்யலை, வாய் திறவாத ஆட்டை போல என்ன செஞ்சார், இந்த வேலையை பிதாவாகிய தேவன் எனக்கு அனுமதித்திருக்கிறார். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறபடியே நான் என்ன செய்கிறேன், இதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இந்த வேலைக்காகவே அனுப்பப்பட்டேன் என்று கர்த்தர் அந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தெய்வமாய் காணப்படுகிறார். நம்மையும் அப்படிப்பட்ட ஒரு பாதைகளில் நடத்த ஒருவர் உண்டு என்று நம்முடைய கரத்தை பிடித்து சொல்லுகிற ஒரு தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாடுகளோ பிரச்சனைகளோ போராட்டமோ பழியோ நிபச்சொல்லோ எப்படிப்பட்ட ஒரு பொல்லாத காரியமோ நம்மை சூழ்ந்து நின்றால் நமக்காக ஒருவர் உண்டு என்பதை அறிந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுகிற ஒரு பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த வேலைகளை ஏற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உண்டு என்று நாம் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய தேவன் முழு உலகத்தையும் ரட்சிக்கும்படியாக தம்முடைய சீசர்களை அனுப்பினாரா,
அனுப்பினார். தம்முடைய மிஷினரிகளை அனுப்பினாரா? அனுப்பினார். இன்றைக்கு அவர்கள் பாடுகள் படுகிறார்களா? படுகிறார்கள். நிந்தைகள் படுகிறார்களா? படுகிறார்கள். சிறைச்சாலையின் கதவு திறக்கப்பட்டதா? பேதுருக்கு திறக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவனை சிலுவையில் அறையும்படி கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரா? ஒப்பு கொடுத்தார். நன்மையாகிலும் தீமையாகிலும் அதான் நடப்பது எல்லாமே எதுக்காக? நன்மைக்காக மட்டும்தான். நமக்கு நம்ம நினைப்போம், ஐயோ என்னைய விதைச்சிட்டாங்க, விதைச்சதுக்கப்புறம் என்னை என்னென்னமோ பண்ணுறாங்களே, என் மேலே பூச்சி மருந்து அடிக்கிற மாதிரி என்னென்ன மருந்தோ அடிக்கிறாங்களே, என்னைய பிடிச்சி அங்கிட்டிக்கிட்டு தள்ளுறாங்களே, என்னைய பிடுங்குறாங்களே, என்னைய நட்டுறாங்களே அப்படின்னு என்ன செய்யும்? அந்த விதைக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். மழை பெய்யும், எதுக்குடா இந்த மழை இப்படி வந்து என்னை சாவடிக்குது, சாகிற மாதிரி வருதே அப்படின்னு என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய போராட்டம்ல மிகுந்த போராட்டம், கண்ணீரோடு ஆண்டவரே யோபுக்கு வர்ற போராட்டமா எனக்கு வருதப்பா. யோபு கூட சகிச்சிருவாங்க போல, என்னால் இந்த போராட்டத்தை சகிக்கும். எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த மனுஷர்களுடைய காரியங்களை என்னால் கண்டு கொண்டு பார்க்க முடியல. ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீங்க? கர்த்தாவே கர்த்தாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு முள்ளு குத்துறதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறோம்? முறையாக முறையிட்டு அழுகிறோம். அல்லேலூயா. ஆகிலும் சகலத்தையும் ஜெயித்த கர்த்தர் நம்மோடு கூட உண்டு என்பதை ஒரு காலமும் நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. அல்லேலூயா. பிசாசானவனுக்கு ஒரே நோக்கம்தான், நீ ஏசப்பா புள்ள இல்லை, அதை என்ன செய்யணும்? நம்மளை நம்ப வைக்கணும். அது மட்டும்தான் அவனோட வேலை. மற்ற காரியங்களை என்ன செஞ்சிடும்? ஆட்டோமேட்டிக், நான் ஏசப்பா என்கிட்ட இல்லை, அதனால தான் இந்த மனுஷங்க என்னை அடிக்க வர்றாங்க, ஏசப்பா என்கிட்ட இல்லை, அதனால தான் என்னை தூக்கி சிங்க கேபிக்குள்ளே போடுறாங்க, ஏசப்பா என்கிட்ட இல்லை, அதனால தான் என்ன செய்யுது? ஒரே நாள் என் பிள்ளைகளாம் செத்து போயிடுது, எனக்கு இவ்வளோ பாடுகள் வருது, என் ஆஸ்தி ஃபுல்லாக போயிடுச்சு, எனக்கு வியாதி வந்துருச்சு அப்படின்னு என்ன செய்கிற? அந்த பிள்ளைங்கள்லாம் சொல்லலை, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. நன்மையானாலும் தீமையானாலும் சகலத்தையும் ஜெயித்த கர்த்தர் என்னோடு இருப்பதுனால நான் என்னையும் என்ன செய்வார்? ஜெயிக்க பண்ணுவார். கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் நிற்கிறதை என் கண்கள் காணும் என்று யோபுவாகிய பக்தன் எப்படி உறுதியாய் நிச்சயமாய் அவன் சொன்னானோ, நாமல் என்ன செய்ய வேண்டும்? பாடுகள் மத்தியில் தேவனை பாடி துதிக்க வேண்டும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அழுது கொண்டிருந்தார்கள் என்று சத்திய வேதம் நமக்கு போதிக்கிறதா? என்ன செஞ்சாங்களாம்? பாடி துதித்தார்கள். பாடுகளின் மத்தியிலே, கஷ்டங்களின் மத்தியிலே, பிரச்சனைகளின் மத்தியிலே நாம் தேட வேண்டிய ஒரே ஒரு பாதம் எது? கிறிஸ்துவினுடைய பாதம். நாம் அவரிடத்துல போகும்போது அவர் தம்முடைய ஆவியானவரால் நம்ம நிரப்பப்படும் போது நம்ம புது வெள்ளை அடைஞ்சு என்ன செய்வோமா? கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து எழும்புவோம். பிசாசு நினைப்பான், வாவ் இந்த பிள்ளைகிட்ட ஏசப்பா இருக்கிறத மறைச்சிட்டோம், இந்த பிள்ளை சரீரத்தில் நம்ம என்ன செஞ்சுட்டோம்? உலக காரியத்தை விதைச்சிட்டோம், இந்த பிள்ளையோட சிந்தையில் நம்ம உலக காரியத்தை விதைச்சிட்டோம், இந்த மனுஷனுடைய பார்வையில் நம்ம கெட்ட சிந்தைகளை விதைச்சிட்டோம். அப்படித்தானே விதைச்சான். தாவீது என்ன செஞ்சான்? மேல்மாடியில் உலாவி கொண்டிருக்கும் போதே என்ன செஞ்சது? பச்சை பல்லை பார்க்கும்படியாக அவனுடைய கண்கள் போகிறது. அப்போவே அவன் நினச்சிருப்பான், வா நம்ம தாவீதை என்ன செஞ்சிட்டோம்? வீழ்த்திட்டோம். நம்மளுடைய காரியத்தை, நம்மளுடைய விதையை என்ன செஞ்சிட்டோம்? அவனுடைய கண்களில் நம்ம போட்டுட்டோம். அவன் என்ன செய்ய போகிறான்? சாவ போகிறான். பாவத்தின் சம்பளம் மரணம். ஸோ அவன் என்ன செய்வான்? வசனத்தை வச்சு சாவுக்கு நேராக நடத்துவான். வசனத்தை வச்சு என்ன செய்வான்? சாவுக்கு நேராக நடத்துவான். வசனத்தை வச்சு என்ன செய்வான்? அவிசுவாசத்தின் பாதையில் நடத்துவான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படித்தானே சோதிச்சான். அல்லேலூயா. அவன் மரணத்தை கொண்டு வரும்படியாக தேவ வார்த்தை என்ன செய்வான்? உபயோகப்படுத்துவான். ஐயோ இங்கே பாரு, கர்த்தராகிய தேவன் தான் சொன்னாரா? எதையாவது புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா? அவருடைய வார்த்தையை தான் அவனும் என்ன செய்வான்? யூஸ் பண்ணுவான். ஆனால் எதுக்கு யூஸ் பண்ணுவான்? தீமையான காரியங்களுக்கு, பாவத்துக்கு நேராக, சாவுக்கு நேராக, பிரச்சனைகளுக்கு நேராக என்ன செய்வான்? அவனுடைய வார்த்தையை யூஸ் பண்ணுவான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாரு? அந்த மரத்தின் கனியை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாதுன்னு எங்களுக்கு சத்திய வேதாகத்தில் தெளிவாக அவருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் அவன் என்ன சொல்வான்? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ இப்படி இருந்தால் தான் ஜாலியாக இருக்கும், நீ இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சால் தான் உன் ஆத்மா இன்பமாக இருக்கும், உன் கண்ணு மகிழ்ச்சியாக இருக்கும், எல்லா கனிகளையும் பார்த்துருக்க தானே. ஆனால் இந்த கனி எப்படி இருக்குது? பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு ஏற்றதுமான ஒரு கனியாக இருக்கிறது அல்லவா? இதை நீ சாப்பிட்ட உடனே எப்படி இருப்பனா? தேவதூதர்களை போல மாறிடுவ அப்படின்னு என்ன செய்வான்? மாயமான ஒரு தோற்றத்தை சத்திய வேதாகமத்தை வைத்து என்ன செய்வான்? கொடுக்கிறவனாய் காணப்படுவான். நம்மளுடைய பிரசங்கங்களை அப்படிப்பட்டதாய் நம்ம கேட்கிறோம். தேவ ஆவியானவரால் உணர்த்தப்படுகிற, பரிசுத்தமாக்கப்படுகிற, நீதியானவைகளை நடப்பிக்கிற ஒரு பிரசங்கத்திற்கு நேராக, ஒரு சத்தியத்திற்கு நேராக, தேவ வார்த்தைக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா? அல்லது பிசாசினுடைய அந்த மாய்மாலமான பொய்யான
வஞ்சிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு காரியங்களுக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா என்று இப்போ கர்த்தராகிய தேவன் நம்மை உணர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம யாருடைய கரத்தில் இருக்கிறோம்? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற கோதுமை மணியாக எப்போது இருக்க வேண்டும். மறந்து போகவே கூடாது. எப்பா எதுக்குப்பா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூக்கிட்டு அலையிறீங்க? கர்த்தராகிய தேவனுடைய சாயல்னால் நான் படைக்கப்பட்டு இருக்கிறேன். இந்த நாள் கர்த்தருக்குரிய நாள். அவருக்கேற்ற ஒரு மகிமையை செலுத்தும்படியாக என்னை அவரோடு கூட இணைத்திருக்கிறார். அப்படித்தானே? சிலுவையின் மரணத்தினாலே நம்மை அவரோடு கூட என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒப்புரவாக்கி இருக்கிறதுனாலே நம்ம வசனத்தை படிக்கிறோம், நாங்கள் வேதக்காரங்கன்னு சொல்கிறோம், நம்ம கர்த்தருடைய வார்த்தையை உயர்த்துறோம், கர்த்தரை பாடி துதிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கேற்ற மகிமையை செலுத்தும்படியாக அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற பிள்ளைகளா நாம் இருக்க வேண்டும். கர்த்தராகிய தேவன் சகலத்தை செய்து முடிக்கக்கூடிய கர்த்தர் தான். ஆனால் சகலத்திற்கு கர்த்தர் ஒவ்வொரு வேலையை அனுமதித்திருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை ஒவ்வொரு நாளும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரைய தூக்குற சிலுவையை தான் நான் தூக்குவேன், ஆண்டவருக்காக நான் அந்த சிலுவையை பின்தொடர்வேன்னு நம்ம போய் எருசலேமில் போய் அப்படியே அவர் அலைஞ்ச சிலுவையை வச்சுருந்தாங்கன்னா அதை போய் தூக்கி சுமக்க முடியுமா? சிலுவைன்றது என்னது? ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பாதையை நாம் என்ன செய்ய வேண்டும்? தைரியத்தோடு கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. நமக்கு தெரியும், நமக்கு ஒன்று புரியும், நம்ம கூட யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கண்ணிமைப்பது. ஒரு நிமிஷம் கண்ணிமிச்சார கூட நமக்கு என்ன செஞ்சிருமா? பிரச்சனை வந்துடுமா? இம்மைப்பொழுது உன்னை கைவிட்டேன்ப்பா. நான் எப்போ கைவிட்டாரா? இம்மைப்பொழுது கைவிட்டேன். அப்போயே இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம், இவ்வளோ பெரிய பாடுகள்லாம் வருது. ஒரே கண்ணில் மூடிட்டாருன்னு எப்படி இருக்கும்? தூக்கி அப்படியே தூக்கி பாதாளத்தை ஆடாலும் பாரு. தேவ பிள்ளைங்க சொல்கிறேன், நான் பாதாளத்திலேயே விடப்பட்டிருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன்ப்பா. ஏன்? கர்த்தர் என் கூட இருக்கிறார். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே தேவன் என் கூட இருப்பார் என்ற ஒரு விசுவாசம் என்ன செய்ய வேண்டும்? நம்மோடு கூட இருக்க வேண்டும். நம்மளை காரி அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ காரி என்ன செஞ்சாங்க? மூஞ்சில் துப்பி அவரை அடித்து அவரோட வஸ்திரத்தை கிழித்து சொல்கிறாங்க, இப்போ உன்னை அடித்தது யாருன்னு சொல்லு பார்க்கலாம். நீ ஞானஸ்திரி ஸ்ரீகாரன் தானே, நீ தீர்க்கதரிசி தானே, நீ இப்போ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு உடனே அவர் என்ன செஞ்சார்? வாயவே திறக்கல. அந்த வேலையை ஏற்றுக்கொண்டார். சகலத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஓ, நீ தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எதுக்கு சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்க? இறங்கி வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு அநேகர் அவரை தூஷணவை திட்டும் போது கூட என்ன செஞ்சார்? ஏற்றுக்கொண்டார். ஏன் அப்படின்னா அந்த வேலைகளை அவர்களுக்கு அனுமதித்தார். அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு தேவ பிள்ளைகளும் கூட என்ன செய்கிறாங்க? பாடுபடுறாங்க. ஒரே ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தினாலே என்ன செய்வோம்? ரட்சிப்பு வரும், சமாதானம் வரும், சகலம் வரும். அப்புறையே நம்ம பாடுவார். கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மளையும் அவரை போல மாற்றி ஜெயிக்க பண்ணும்படியாகவே கர்த்தர் என்ன செய்கிறார்? பிரயாசப்படுகிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த பாடை பார்த்து கவலைப்படாதப்பா, அந்த பிரச்சனையை பார்த்து கவலைப்படாத. ஏன் அப்படின்னா என்ன? யாருக்கு இல்லாத ஒரு கர்த்தர் எப்போது நம்ம கூட என்ன செய்கிறாங்க? இருக்காங்க. தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டுருவாங்கப்பா. நீ நேசிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உன்னை கைவிட்டுருவாங்கப்பா. உன்னை உயர்த்துவேன்னு சொன்னவங்க உன்னை தூக்கி எறிஞ்சிருவாங்கப்பா. யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிற அந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும்? நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எவ்வளோ பெரிய பாடுகள் வந்தாலும் நிந்தைகள் வந்தாலும் அப்போ தான் நம்ம என்ன செய்வோம்? தைரியம் அடைவோம். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள தைரியம் அடைவோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அந்த வேலைகளை கர்த்தர் எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு அனுமதித்து அதை செய்து முடித்தாரோ நம்மையும் அப்படிப்பட்ட வேலைகளில் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிசாசின் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவதா படிக்கிறோமா? அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனாலும் என்ன, எதை மறக்கக்கூடாது? தேவ சமூகத்தை மறக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த ஒரு அதிகாரத்தை என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. அதை மறக்க பண்ணும்படியாக தான் பிசாசு என்ன செய்வான்? அநேக காரியங்கள் நமக்கு முன்பாக என்ன செய்வான்? கொண்டு வந்து நிறுத்துவான். அல்லேலூயா. எதற்காக கர்த்தர் அந்த வேலைக்குள் அனுமதிக்கப்பட்டார்? முழு உலகத்தை ரட்சிப்பதற்காக, பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை என்ன செஞ்சார்? சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். 3ஆம் நாளில் எப்படி வெளிப்பட்டார்? எல்லாராலும் அசட்டை பண்ணப்பட்டவராக வெளிப்பட்டாரா? துக்கம் கொண்டவராக வெளிப்பட்டாரா? அழுகையின் பள்ளத்தாக்கில் வெளிப்பட்டாரா? ஜெய கிறிஸ்துவாய் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அந்த மகிமையை அவர் அறிந்திருந்தபடினாலே அவர் சந்தோஷமாய் அந்த வேலைகளில் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நம்மளும் என்ன செய்யணும்?
நம்மளுடைய கண்கள் திறக்கப்பட்டதாய் காணப்பட வேண்டும். அதனால தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுங்கள். எது முன்னானவைகள்? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. என்னை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. சரி, நான் எங்கேருந்து ஆசீர்வதிக்கப்படுவேன்? மனுஷர்களால் அல்ல, சியோனிலிருந்து எனக்குரிய ஆசீர்வாதம் கடந்து வரும். கர்த்தர் என்னை என்ன செய்வார்? வாளாக்காமல் தடையாக்குவார். என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள் பைபிளில் இருக்கிற கண்டிப்பாக இருக்கிறது. எல்லா வசனங்களும் யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது? எனக்காக. யார் யார் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வாங்க, மனுஷர்கள் எப்படி நமக்கு செய்வாங்க, பிசாசு நமக்கு எப்படி செய்யும், நம்ம அறியாத ஜனங்கள் நமக்கு என்ன செய்வார்கள், எல்லாராலும் நம்ம புறக்கணிக்கப்படுகிறோமா? பாடுகளை என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது சகல காரியத்துக்குள்ளே நம்ம எப்படி நடத்துவாரா? அவருடைய பாதையில், சத்தியத்தின் பாதையில் நித்தமும் நம்மை நடத்துவார். அப்போ தான் நமக்கு என்ன செய்யாது அப்படின்னா, அந்த சிலுவை என்ன செய்யாது? பாரமாக தெரியாது. அல்லேலூயா. நம்மளுடைய தேவதாசர்கள் நிகழ்லாம் அவர் சிலுவையில் பேசுகிற 7 வார்த்தைகளை குறித்து என்ன செய்வாங்க? எல்லாருமே தியானிப்பாங்க. அவர் 7 வார்த்தைகள், அவர் எவ்வளவா பாடுபட்டார், அவர் எவ்வளவா நொறுக்கப்பட்டார், அவர் நமக்காக எவ்வளோ காரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணார் அப்படின்னு என்ன செய்வாங்க? எல்லா சபைகளும் இன்னைக்கு தியானிப்பாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை சொல்லுகிறார், அந்த வேலைக்காகவே அனுப்பப்பட்டபடியே நாமும் என்ன செய்கிறோம்? கோதுமை மணி. நாம் எப்பொழுது கோதுமை மணிதான் நம்ம பதறாதானே இருக்கிறோம். நம்ம ஆண்டவருக்கு உதவாத பாத்திரமாக தான் இருந்தோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையினாலே நம்ம என்ன செஞ்சுருக்கிறாரு? கோதுமை மணியாய் மாற்றியிருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாரு? கோதுமை மணியாய் மாற்றியிருக்கிறாரு. உலகத்துக்கு கிடைக்காத அந்த ஒரு பெரிய ஸ்லாக் என்னது? கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை கர்த்தர் நம்மளுடைய இருதயங்களில் கொடுத்ததே. அல்லேலூயா. நம்முடைய இருதயங்களில் விசுவாசத்தை துவைக்கிறவர், முடிவு பரியந்தம் அதை நிறைவேற்றவர் நல்லவராயிருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் அவரை போல நம்ம நிந்திக்கிறவர்களுக்காக கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஜெபம் பண்ணுங்கப்பா. உங்களை காட்டி கொடுக்க போகிறேன்னா அவங்களுக்காக என்ன பண்ணுங்க? என் சிநேகிதனேன்னு சொல்லுங்கப்பா. எவ்வளோ சொல்லுவப்பா, யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியுட்டா அப்படின்னு செய்யக்கூடாது. மனுஷர்களுக்கு முன்பாக வீணான காரியங்களை, பிசாசுக்கு ஏற்றவைகளை விட்டுவிட்டு நேசிக்கக்கூடிய பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்று கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படித்தானே? அல்லேலூயா. அவர் ஏன் சகலத்தை பிதாவாகிய தேவனுடைய அன்பு இன்னதென்று வெளிப்படும்படிக்கே தம்மை ஒப்பு கொடுத்தார். சொந்த குமாரனையே ஒப்பு கொடுத்தாருன்னா நம்மளை என்ன செய்வார்? வெற்றுவாரா? அவருடைய ரத்தத்தை பார்த்து தான் நம்மளை பார்ப்பாரு. இல்லாட்டினா நம்மளாம் என்ன செய்ய முடியாது? நிற்கவே முடியாது. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஒருத்தனை நிற்க முடியாது. ஏன் அப்படின்னா அவர் மகா பரிசுத்தமுள்ள தேவன். அவர் நம்ம எல்லாத்தையும் அவருக்கு முன்பாக நிறுத்தணும் அப்படின்னா என்னது? இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை பார்த்து நம்மளை என்ன செய்கிறாரு? என் பையனோட ரத்தம் இருக்குப்பா உனக்காக அப்படின்னு என்ன செய்கிறாரு? சகலத்தையும் தாங்கிக்கிட்டு பொறுமையாக இருக்கிறாரு. இல்லாட்டினா என்ன செய்வார்? வனாந்தரத்தில் அவரோட ஜனங்கள் தான் முறுமுறுத்தவன்னு என்ன செஞ்சார்? ஒரே அடி, நல்லா சாவுங்களா அப்படின்னு என்ன செஞ்சார்? அழிச்சு போட்டார். என்ன முறுமுறுத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களை வனாந்தரத்தில் ஒவ்வொரு நாளும் எப்படி நடத்துகிறேன்? வானத்தின் பணியை மன்னாவை கொண்டு என்ன செய்கிறேன்? உங்களை நடத்திட்டு வர்றேன். கறிவேணும் கத்திக்கிட்டு கிடக்கீங்க அப்படின்னு என்ன செய்கிறார்? ஒரே நாளில் கும்பிச்சிட்டாரு. சாப்பிடுங்களா. அவங்கெல்லாம் சாப்பிட்டு மூக்கு வழியாக வர்ற அளவுக்கு என்ன செஞ்சார்? கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்கு. ஆண்டவர் அந்த வேலையை அனுமதிக்கிறாரா? நன்றி சொல்லி கடந்து செல்லுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். விசுவாசத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த வேலைகளை நம் சகலத்தையும் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க நம்ம என்ன செய்ய வேண்டும்? முதலாவது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உதவியை நாம் நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தராகிய தேவன் இன்னைக்கு சொல்லுவாங்க, ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டார்னு சொல்றீங்க. நமக்கு யாருக்காவது வெளிப்படுறாரு? அப்போ உனக்கு வெளிப்பட்டிருக்காரா? நம்ம கூடயா இருக்கிறாரு? அப்புறம் ஏன் நீங்கள் வந்து சிலுவையவும் வச்சு வணங்க மாட்டீங்க? ஒரு பொம்மை எதுவும் வச்சு வணங்க மாட்டேங்கிறீங்க? போட்டோவும் வச்சுருக்க மாட்டேங்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம்தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? நம்பி நடக்கிறோம். நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற ஒரு தேவ பிள்ளைகளை காணப்படுகிறோம். அல்லேலூயா. அப்போ அதனால மாத்திரமே நம்ம உலகத்தை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இன்னைக்கு நம்ம நம்புகிறோம் கர்த்தராகிய தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மணவாட்டி சபையாய் ஒரு கூட்ட ஜனங்களை நம்ம ஆயத்தப்படுத்தும்படியாக சிறு கூட்டமாக என்ன செய்கிறோம்? இங்கே ஜெபிக்கிற பிள்ளைகள். ஆனாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கண்கள் தெளிவடைந்தவர்களாய் என்ன செய்ய வேண்டும்? முழு உலகத்தையும் ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? நம்முடைய கரங்களில் கொடுக்க போகிறார் என்பதை அறிந்து என்ன செய்ய வேண்டும்?
ஒவ்வொரு நாளும் அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவரை போல நாமும் அந்த வேலைகளை ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டு மற்றவர்களை மன்னிக்கிற பிள்ளைகளாக, மற்றவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நாமும் காணப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்மை உணர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மளை நடத்துவார்? பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்துவார். நமக்கெல்லாம் கண்டித்து உணர்த்துறது எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சின்ன பிள்ளைகளை போலதான் நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரே என்னையே நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்களா, ஆண்டவரே ஆண்டவரே என்ன செய்வோம்? அவரை ஒரு வழி பண்ணி விட்டுருவோம். ஆண்டவர் என்ன செய்வார்? அவன் கூட இருக்கேன்ப்பா, முடிவு பரியந்த இருப்பேன்ப்பா, ஆனால் நீ அதை நம்ப மட்டும் செய்ப்பான்னு என்ன செய்வார்? கர்த்தர் நம்மகிட்ட சொல்லுவார். அல்லேலூயா. அதே போல நாமும் கர்த்தருடைய சித்தத்தை, பரிபூர்ண சித்தம், ஒவ்வொரு நாளும் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற சிலுவையை அனுதினம் எப்படிப்பட்டவர்களாய் சுமக்க வேண்டும்? சந்தோஷம் உள்ளவர்களாய் சுமக்க வேண்டும். பாடுகள் ஐயோ விடிஞ்சிருச்சு, ஞாயிற்றுக்கிழமை போயிருச்சு, ஒரு நாள் தான் நிம்மதியாக தூக்குறோமா, அடுத்த நாள் இந்த சிலுவையை தூக்க வேண்டிய நிலமை வந்து இப்படிலாம் எப்போ புலம்புவோம் அப்படின்னா, அன்னிதினம் எந்திரிச்சு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் உட்காராமல் இருந்தோன்னா என்ன செய்வோம்? கண்டிப்பாக புலம்புவோம். ஆண்டவருடைய பிரசனத்தினால, ஆண்டவருடைய வார்த்தையினால் நிரப்பப்படாமல் இருந்தேன்னா என்ன செய்வோம்? மனுஷங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா பேதுருவை போல கத்தி எடுத்து ஒரே வெட்டுதே காதை. எப்போ அப்படி காணப்படுவோம்? நம்ம ஜெபத்தில் நம்ம தரிச்சிருக்கல, நம்ம வசனத்தில் தரிச்சிருக்கல, பரிசுத்த ஆவியானவரில் நிரப்பப்படலைன்னா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு. அது விசுவாசிகளாக இருந்தாலும் அப்படித்தே, சீசர்களாக இருந்தாலும் அப்படித்தே. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருடைய சுபாவங்கள் நம்ம இடத்துல வெளிப்படணும்னு என்ன செய்யணும்? விழுத்திருந்து ஜெபம் பண்ணணும், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் போது மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும்? சிலுவையை சந்தோஷமாக சொல்லுவாங்க. இல்லாட்டினா நம்ம ஒரு படத்தில் ஒரு ரீல்ஸில் கூட பார்த்துருப்போம், சிலுவை என்ன செய்வான்? வெட்டி வெட்டி போட்டுக்கிட்டே போவான். இது என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் இந்த சிலுவையை வெட்டிக்கிறக்குள்ள போட்டு போயிடுவோம். சரி, இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முன்னாடி போகிறாங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க சிலுவையெல்லாம் நமக்கு அப்படி தான் தெரியும். என்னடா இவங்க ஒரு சிலுவை, இவங்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்க, இவங்கெல்லாம் நல்லா தானே போய்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்குலாம் ஒரு கேடு வர மாட்டேங்குது, நமக்கு மட்டும் காலையில் எந்திரிச்ச உடனே பிரச்சனைகளை வண்டி வண்டியாக லாரி லாரியாக வருது. ஏன் வருது? நீ கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கலை, பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளலை, காலையில் எடுக்க வேண்டிய சாப்பாடை சாப்பிடலாம். எப்படி இருக்கும்? ஐயோ வெயிலுக்கு வடியாக வருது. இவங்கெல்லாம் வெயிலுக்குள்ளே நல்லா போகிறாங்க, குழு குழு ஏசிக்குள்ளே போகிற மாதிரியே போகிறாங்க. நம்மளால் மட்டும் ஏன் நடக்க முடியல? உள்ளக்க என்ன செய்யலை? பரிசுத்த ஆவியானவரோட ஆகாரம் போகலை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால் நம்ம ஒவ்வொரு நாளும் நிரப்பப்படும் போது நமக்குரிய சிலுவையை நம்ம எடுத்துக்கொண்டு போவோம். அப்போ தான் என்ன செய்வோம்? அந்த பிரச்சனைகள் மேலே போட்டு அசால்ட்டாக என்ன செய்வோம்? கடந்து போவோம். கர்த்தருடைய வசனம் சொல்லிச்சு, எப்பா உங்களுக்கு முன்னாடி யோர்தான் போதா, தேவ பிள்ளைங்களை என்ன செய்யுங்க? கால் எடுத்து வைக்க சொல்லுங்க அப்படின்னு கர்த்தருடைய சத்தம் அந்த இடத்துல வெளிப்பட்டால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? போவோம். இல்லாட்டின்னு என்ன பண்ண முடியும்? மற்றவங்களை போல நம்மளும் மூழ்கி செத்து தான் போவோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு உள்ள ஒரு வித்தியாசம், பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் தேவ பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டாங்க? பயப்பட மாட்டாங்க. பாடுகள் பிரச்சனைகள் வருதா, பவுல் சீலாவை போல என்ன செஞ்சுருவாங்க? துதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா அப்படின்னு என்ன செய்வாங்க? கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. என்னப்பா நீ அழுதுகிட்டு இருப்ப நினைச்சா துதிச்சுக்கிட்டு இருக்க? நாங்கள் துதியின் ஆடை அணிந்தவர்களாய் காணப்படுகிறோம். எங்களுக்கு ஒரு ஆடை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது துதியின் ஆடை, அது பரிசுத்தத்தின் ஆடை, அது நீதியின் ஆடை, அது பரிசுத்த தேவனின் சாயல் என்கிற ஒரு ஆடையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே நம்ம என்ன செய்வோம்? தைரியமாக அந்த சிலுவையை தூக்கிட்டு போவோம். இல்லாட்டின்னு நினச்சிக்குவோம், அப்பா நீ எல்லாம் கிறிஸ்தவ தானப்பா, நீ எல்லாம் இப்படி பேசலாமாப்பா அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு என்ன செஞ்சுருவோம்? வந்துடும். நீ எல்லாம் ஆண்டவர் கூட தானேப்பா இருந்த, இவ்வளோ வருஷமாக இருந்துட்டு 30 வெள்ளிக்காசுக்காக இப்படி ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டே, அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளாக நம்ம என்ன செய்வோம்? கடந்து போவோம். யோனாதே கர்த்தருடைய வார்த்தையை தான் சொன்னார் அவர். ஆனால் எங்கே போனார்? எங்கே போக சொன்னார் ஆண்டவர்? எங்கே போனார்? அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை எப்போ கீழ்ப்படிய முடியாதுன்னா, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் போது நம்ம என்ன செய்ய முடியும்? நிரப்பப்படும் போது தான் கீழ்ப்படிய முடியும். இல்லாட்டினா என்ன செய்ய முடியாது? அது கஷ்டமாக தெரியும், அது பாரமாக தெரியும். தேவ சமூகத்தை என்ன செஞ்சுருவோம்? அசட்டை பண்ணிடுவோம். அல்லேலூயா. அப்போ தேவ ஆவிக்கு நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும் போது தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். இந்த பரிசுத்த வேதாகமத்தை சும்மா சுமந்துக்கிட்டே இருக்கிறதால கிடையாது. எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவருடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய கை
படிகளில் அமர்ந்து நாம் ஜெபிக்கும் போது அவருடைய வேலைகளை நம்ம எப்படி கை கொள்வோம்னா சந்தோஷமாய் கை கொள்வோம். அப்போ தான் அந்த கர்த்தருடைய வசனம் சொல்லுது, விதைக்கிறதுக்கு போகும்போது அழுதுகிட்டே போவோம். நம்ம எப்படி போவோம் அப்படின்னா சந்தோஷமாக போவோம். ஏன்? நம்மளுடைய முடிவு இன்னதுன்னு நமக்கு என்ன செய்யும்? தெரியும். நம்மை ரட்சிக்கிறவர் இன்னார் என்று நமக்கு தெரியும். நமக்கு எப்படிப்பட்ட ஒரு விளைச்சலை கொடுக்க போகிறார் என்பது தெரியும். நமக்காக எல்லாத்தையும் செய்து முடித்தவர் இன்னார் என்பது நமக்கு தெரியும். அவராலே நமக்கு ரட்சிப்பு கடந்து வரும் என்பது நமக்கு தெரிந்தபடினாலே நம்ம என்ன செய்வோம்? ஆடுவோம், பாடுவோம், சந்தோஷமாக கம்பீரிப்போம். சந்தோஷமாக அவருடைய வசனத்தை நம்ம என்ன செய்வோம்? ஏற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வாட்டி சிலுவையில் அரைச்சிட்டாரு. அவருடைய சீசர்கள் என்ன பண்ணாங்க? யாக்கோபு எப்படி செத்தாரு? வாளால் அறுப்புண்டு கொன்னாங்கன்னு நம்ம என்ன செய்கிறோம்? வசனத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. எப்படி அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள்? 12 சீஷர்களும் ஒரேடியாக தெரிச்சு ஓடுனவங்கதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்னா யாரையா அப்படின்ட்டு ஓடினவங்க திரும்ப என்ன செய்யப்படுறாங்க அப்படின்னா வாளால் அறுக்கப்படும் போது கூட சந்தோஷமா, என்ன பண்ண போற? அறுத்துக்கோங்கயா, உயிர் தெளிகிற கர்த்தர் எனக்கு உண்டு. இன்றைக்கு கூட உயிர் தெழுந்து எழும்ப செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார் என்று அறிந்தபடினாலே என்ன செஞ்சாங்க? எல்லாத்தையும் சந்தோஷமா. அதுதான் கர்த்தருடைய வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க சிறைச்சாலையில் உட்காந்து சந்தோஷமா இருங்கப்பா, சந்தோஷமா இருக்குன்னு மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். எப்படி அந்த வார்த்தையெல்லாம் ஒரு சிறைச்சாலையில் ஜெயிலுக்குள்ள உட்காந்துட்டு அந்த வார்த்தையில பேச முடியும்? என் கஷ்டம்லாம் உனக்கு தெரியுமாயா? என்னோட வேதனை எனக்கு தாயா தெரியும். என் பாதையில் நீ நடந்து வந்து பாரியா, உன் பாதை என்ன உடைய விட பெரிய பெரிய பாதையில் என்னை வச்சு நொறுக்கியிருக்காங்க. ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, அவனை குறித்து நான் ஒன்று வச்சிருக்கிறேன்ப்பா. எதுக்குப்பா சவுலே எல்லா சபையும் அடித்து துன்பப்படுத்துகிற? தேவ பிள்ளைய சொல்ல, அவன் எனக்காக பெரிய பெரிய காரியங்களை என்ன செய்ய போறியா? நான் அவனை வச்சு என்ன செய்ய போகிறேன். ஆனால் அதை கூட எப்படி அவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டா? பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டதுனாலே நான் இன்னும் போய் நான் அந்த ஊருக்கு போகும்போது அவங்க என்ன செய்ய போகிறாங்க? என்னை கொல்ல போகிறாங்க அப்படின்னு என்ன செய்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. அங்கே இருக்கிற விசுவாசிகள்லாம் அழுகுறாங்க. ஐயோ, உங்களை கொல்ல போகிறாங்க சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு அங்கே போகிறீங்க? போகாதீங்க. இல்லை, தேவனுடைய சித்தம் நிறைவேற்றும்படியாக நான் என்ன செய்கிறேன்? சந்தோஷமாக அந்த வேலைக்குள்ளே கடந்து போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவனோடு கூட தெளிவாய் பேசினதை அவன் அறிந்தபடினாலே சகலத்தை என்ன செஞ்சான்? நன்மைக்கு எதுவாய் மாற்றிக்கொண்டான். அல்லேலூயா. நம்மையும் அப்படிப்பட்ட வேலைகளுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் நடத்தும் போது நம்மளுடைய சிலுவை எப்படி சுமக்க வேண்டும்? சந்தோஷமாக என்ன செய்யணும்? சுமக்க வேண்டும். பாடுகள் மத்தியில் கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளாகவும் தேவனுடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாகவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் நம்மை நாமும் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் அதே நம்மிடத்திலும் விரும்புகிறார். ஒரு கூட்ட ஜனங்களை சவுலின் மூலமாக ஆதாயம் செய்ய, ஒரு கூட்ட ஜனங்களை பேதுரு மூலமாக ஆதாயம் செய்ய, ஒரு கூட்ட ஜனங்களை ஸ்தேவான் மூலமாக ஆதாயம் செய்யும்படிக்கே அப்படிப்பட்ட பாடுகள், நிந்தைகள், உபத்திரவங்கள் சகல அந்த வேலைகளையும் தேவ பிள்ளைகளுக்கு அனுமதித்தார் என்றால் நமக்கும் அப்படிப்பட்ட பாடுகளை எதற்காக அனுமதித்திருக்கிறார்? தேவ நாமம் மகிமைப்படும்படியாக, தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற பரிபூர்ண சித்தம் நிறைவேற்றும்படியாக என்ன செய்திருக்கிறார்? அனுமதித்திருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் நம் தேவ ஆவியில் என்ன செய்ய வேண்டும்? நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒன்றை மாத்திரம் மறந்து கூடாது, உயிர் தெளிந்த கர்த்தர் நம்மோடு கூட எப்போதும் உண்டு. இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் 40 நாள் ஒரே ஃபாஸ்டிங், ஆண்டவருக்காக என்ன செய்வேன்? சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரே அழுது அப்படியே அநேக நேர்த்தி கடங்கள்லாம் என்ன செய்கிறாங்க? செலுத்துறாங்க. ஆண்டவரே, நான் நடந்தே வருவேன், நான் முழங்கால் போட்டுக்கிட்டே நடந்து வருவேன், நான் உருண்டுக்கிட்டே வருவேன், நான் எருசலேம் வரைக்கும் வருவேன், நான் சீனாய் மலையை பார்க்குற வரைக்கும் என் சைக்கிள் பயணத்தை நிப்பாட்டவே மாட்டேன்னு என்ன செய்கிறாரு? ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே என்ன செய்கிறாரு? போகிறாரு. ஆகிலும் அவருடைய நாம மகிமைக்காக நாம் எதை செய்தாலும் கர்த்தர் அதை அனுக்கிரகம் பண்ணுகிற, ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வேலைகளை நாம் கடந்து போகும்போது ஒன்றை மாத்திரம் மறந்துவிடக்கூடாது, சகலத்தையும் ஜெயித்த கர்த்தர் நம்மோடு கூட உண்டு, மரணத்தையும் ஜெயித்த கர்த்தர் நம்மோடு கூட உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? நித்தியமாக ஜீவனோடு இருக்க அவருடைய மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக அழைக்கப்பட்ட நம்மை பாவமோ வியாதியோ பிசாசோ மனுஷர்களோ எதுவும் ஒன்று செய்ய முடியாது என்கிற ஒரு பலத்த விசுவாசத்தை என்ன செய்ய வேண்டும்? நாம் இருதயத்தில் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போது தான் நம்ம என்ன செய்வோம்? சந்தோஷமாக கர்த்தரை என்ன செய்ய முடியும்? பாடுகள் மத்தியிலையும் ஆராதிக்க முடியும், துதிக்க முடியும்.
தாவீதை கொண்டு போய் சிங்கக்கெபி தாவீதை கொண்டு போய் கெபிக்குள்ள அவன் மலைகளாக சுற்றுறான். சவுல் அவனை விரட்டுறான், எப்படியாவது கொன்றுடலாம் அப்படின்ட்டு என்ன செய்கிறான், அவன் போய் எங்கெங்கேயோ கெபிக்குள்ளெல்லாம் போய் ஒளிஞ்சு அங்கேருந்து என்ன செய்கிறான், கர்த்தரை துதிச்சுக்கிட்டு தான் இருக்கான். கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவன் எண்ணி புல்லுள்ள இடங்களில் நடத்தி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, சங்கீதங்களை சர்ற மாதிரி எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி எப்போது என் வாயில் இருக்கும். எப்படி அவர் ஸ்திரப்பட்டார் அப்படின்னா, அவர் மேலே ஒரு மகிமை அவருக்கு தெரியும். கர்த்தர் என்னை எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார், ராஜாவா அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. ஏன் முன்னானவைகளை என்ன செஞ்சுட்டேன், பார்த்துட்டேன். எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நான் பார்த்தபடியினாலே இந்த வேதனைகள் அவமானங்கள் எல்லாம் என்னது ஒன்றுமே பண்ணாதுப்பா. இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு மாறிடும்பா. சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர் எனக்கு உண்டு, சகல மனுஷருடைய இருதயங்களை மாற்றுகிற கர்த்தர் எனக்கு உண்டு என்று அவன் நம்பினபடினால என்ன செஞ்சான், சந்தோஷமாய் சகலத்தையும் அவன் கடந்து செல்கிற மகனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் நம்மளுடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்கிறாரு, நம்மளுடைய கரத்தை படித்து ப்ராமிஸ் பண்ணுறாரு. அப்படி சொல்லிட்டு நான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறாரு, உணர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. எதை பார்த்தும் பயந்து விடாமல் சோர்ந்து விடாமல் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பாதையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், ஜாக்கிரதையாய் ஓட வேண்டும். வடது இடது புறம் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. வலது புறம் பார்த்துட்டோம்னா என்ன செய்யும், உலக இச்சை வா அப்படி சொல்லிட்டு இழுக்கும். இங்கிட்டு பார்த்தோம்னா கண்கள் இச்சை, இங்கிட்டு பார்த்தோம்னா மாம்சத்தின் பெருமை அப்படியே நம்மளை என்ன செய்யும், இழுக்கும். அப்படித்தானே வசனம் சொல்லுது. உலகம் எப்படி இருக்கும், கண்களின் இச்சை, மாம்சத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் என்ன செய்யும், நம்மளை இழுக்கக்கூடியது. அதனால தான் சொல்கிறாரு, உன் கண்ணை நேராய் நோக்க கடவுது. எதை நோக்கணும், சத்திய வேதத்தை, கர்த்தருடைய வசனத்தை நேராய் நோக்கும்போது நமக்கு ஒருவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் யார், பரிசுத்த ஆவியானவர். அவர் என்ன செய்வார், சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நீதியாய் நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் பாவிகளின் கைகளில் ஒப்பு கொடுக்கும்படியாக கிறிஸ்துவை அனுப்பினது போல நம்மை அனுப்பும்போது நம்ம என்ன செய்வோம், இயேசு கூட வருவார் அப்படின்னு ஜாலி என்ன செய்வோம், நம்மளுடைய சிலுவையை தூக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு போவோம். அல்லேலூயா. நம்மளை போட்டு அடித்து துன்புறுத்தினாலும், நான் ஒன்று குறைய பவுலில் எத்தனை வாட்டி அடிக்கப்பட்டார், 3 வாட்டி மிலாறுகளால் அடிக்கப்பட்டார். 3 டைம் எத்தனை அடி, 40 அடி அடித்த இப்போ யூதர்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது. 40 அடி அடிச்சிடக்கூடாது, 39 அடி அடிக்கலாம். அந்த 40 அடி மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க, இறக்கத்தின் அடியா, அதை மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. அப்போ 39 அடி 3 டைம் அடிபட்டிருக்கிறாரு. ஒரு வாட்டி கல்லால் எரிஞ்சு என்ன செஞ்சுருக்காங்க, செத்து போயிட்டான்னு ஊருக்கு வெளியில் இழுத்து போய் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சவர் இயேசு கூட வருவார் என்ன செய்கிறாரு, பாட்டு பாடிக்கிட்டே கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்கிறாரு, சொல்ல வந்துட்டார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பாடுகள், அந்த வேலைகளை நாம் எப்படிப்பட்டவர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியின் நிறைதலோடு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு உணர்த்துகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ண வேண்டும். ஒருவன் எனக்கு விரோதமாக சொல்கிறத கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக சொல்கிறத மன்னிக்கப்படாது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நாம் கனப்படுத்த வேண்டும், ஒவ்வொரு நாளும் அவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அப்போது தான் நம்ம என்ன செய்வோம், தைரியம் கொண்டு எழும்புவோம். எப்போது அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும், பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது நமக்குள்ளே வர்றாரோ அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியும். அதுக்கப்புறம் பேதுரு கத்தி எடுத்துகிட்டு போய் யாரையாவது வெட்டினாரு நம்ம பார்க்குறோமா, இல்லை தானே. என்னை தூக்கி அடிச்சுக்கோங்கப்பா, என்னை தூக்கி அரைஞ்சிக்கோங்கப்பா, என்னை என்னப்பா பண்ணணும்னு நினைக்கிறீங்க பண்ணிக்கோங்கப்பா, ஆனால் ஏசப்பா மாதிரிலாம் நேரம் அரைஞ்சிடாதீங்க, தகுதியே இல்லை எனக்கு. வரலாறு சொல்லுது, என்னை தலைகீழ அரைங்க, அவருடைய பாதத்தை தொடுறது கூட எனக்கெல்லாம் தகுதி இல்லை. அந்த தைரியத்தை கொடுத்தது யாரு, பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மோடு கூட வல்லமையாய் கிரியை செய்கிற தேவன் பரிசுத்த ஆவியானவர் இமைப்பொழுதும் நம்மளை கைவிடாதபடிக்கு நம்ம கூட என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. அந்த வேலைகளை மேற்கொள்ளும்படியா நான் கூடவே இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாரு, நான் போய் வேறொருவரை உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்,
அனுப்ப போகிறேன். நான் கூட கல்லிலேயால இருந்தேன்னா நீங்கள் என்ன செய்ய மறந்துடுவீங்க, ஐயரே எங்களை கைவிட்டுட்டீங்களா அப்படின்னு கத்தும் போது நான் உங்களுக்கு என்ன செய்யணும், கடல் மேலே நடந்து வந்தால் தான் உங்களுக்கு தெரியும். ஐயோ என்னைய கூட என்ன செய்வீங்க, பேய் தான் சொல்லுவீங்க, ஐயோ பேய் வருது அப்படின்னு தான் சொல்லுவீங்க. இல்லைப்பா நான் தான்ப்பா உனக்காக தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு என்ன செய்கிறேன், கடல் மேலே நடந்து வர்றேன். ஏசப்பா நீங்களா இருந்தால் நானும் என்ன செய்கிறேன், கடல் மேலே நடக்க வரட்டுவா அப்படின்னு இறங்கி வாடின உடனே அவரை நோக்காமல் என்ன செஞ்சுட்டேன், பக்கத்தில் கடலை பார்த்த உடனே என்ன செஞ்சுட்டேன், விழுந்துட்டேன். அதனால தான் சொல்கிறது நம்ம கண்கள் எப்படி இருக்கணும், நேராய் நோக்கணும், கர்த்தரையே நோக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரையே நோக்கி செல்ல வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தையே நோக்கி செல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம அவர்கிட்ட செல்லும் போது அவர் நம்மளை எப்படி நடத்துவார், கத்தி எடுக்கிறவங்களா நடத்த மாட்டார், அடுத்தவங்களுடைய இருதயத்தை காயப்படுத்துறவங்களா நடத்த மாட்டார். அவர் எப்படி நடத்துவார்னா, பண்ணிக்கோங்கப்பா சாலிப்பா, இதுக்கு தான்ப்பா நான் அழைக்கப்பட்டேன், இந்த வேலைக்காக தான்ப்பா நான் கொடுக்கப்பட்டேன் அப்படின்னு என்ன செய்வோம், அந்த வேலையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா. அதனால தான் சீசர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், 40 நாள் போய் என்ன செய்யுங்க, எருசலேமில் காத்துருங்க, பரிசுத்த ஆவியானவருக்காக பொறுமையோடு காத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எப்படி கனப்படுத்துறாரு, அவர் நமக்காக ஒருத்தர் வந்து பரலோக ராஜ்யத்திலேருந்து கொடுக்கப்பட்டவர் இருக்கிறபடினா இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட நிரந்தரமா இருக்கும்படியாக தானே அனுப்பியிருக்கிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் எப்படி நீங்க போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாரா, பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவராக காணப்படுறாரு, நம்ம கூட நிரந்தரமாக இருக்கும்படியாக நம்ம கூட. அதனால தான் சொல்கிறாரு, யார் உன்னை கைவிட்டால் நான் இருக்கேன்னு எப்படி சொல்கிறாரு, அவர் ஒருத்தர் போல் நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம கூட ஒருத்தர் ஒரு முதலமைச்சர் நம்ம பக்கத்தில் இருந்தால் எப்படி இருப்போம், பெரிய ஆள்ரா, உலகவே எனக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அதை காட்டிலும் பெரியவர் யார் கூட இருக்கிறாரு, நம்ம கூட இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய அந்த பலத்தினாலே நம்ம நடக்கும்போது சிலுவை எப்படி சுமப்போம், சந்தோஷமாய் சுமப்போம். அவருடைய பாதத்தை எப்படி பின்பற்றுவோம், சந்தோஷமாய் பின்பற்றுவோம். வசனத்தின்படி இடுக்கமான வாசலில் எப்போ நம்ம உட்பிரவேசிப்போம், அவரோட பரிசுத்த ஆவியானவரை நிரப்பப்படும் போது மட்டும்தான் அந்த வாசலை பார்க்கவே செய்வோம் ஃபஸ்ட்டு. இல்லாட்டினா இதெல்லாம் ஒரு வாசலா, இதெல்லாம் ஒரு இடமா, இந்த வீட்டிலலாம் நான் இருப்பேனா எப்படி சொல்லுவாங்க. கர்த்தருடைய தாசி இருக்கிறத வச்சுட்டு அவ்வளோ சந்தோஷத்தோடு இருப்பாங்க. அப்படிலாம் இருக்க முடியும் அப்படின்னா, சாப்பாட்டுக்கு வழியே இல்லாட்டாலும் அவங்க என்ன செய்வாங்களாம், அமைதியாக தரித்திருந்து ஜெபம் பண்ணுவாங்களாம். அப்படிப்பட்ட கிருபையை வந்து அவங்களுக்கு கொடுத்தாருன்னா, பரிசுத்த ஆவியானவரோட நிறைவுனால அந்த ஊழியத்தை நடத்தும் போது மாத்திரமே அப்படிப்பட்ட பாதைகள் என்ன செய்ய முடியும், கடந்து போக முடியும். இல்லாட்ட நம்மளா இருந்தால் என்ன செஞ்சிருவோம், கொந்தளிச்சிருவோம். தகப்பனே உங்கள் ஊழியத்துக்காக வந்து நாங்கள் இவ்வளோ பாடுகள் படுறோம், உங்களுக்கு கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், ஆண்டவரை தூசிக்க ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நாம் கனம் பண்ணும்போது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, சத்திய வசனத்தினால் நாம் நிரப்பப்படும் போது அந்த இடுக்கமான வாசலை நாம் தெரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தரும் அப்படித்தானே தெரிந்து கொண்டார். இந்த வேலைக்காகவே பாவிகளின் கையில் ஒப்பு கொடுக்கும்படியாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டது போல நாமும் நம்மளுடைய பாடுகளை, அந்த இடுக்கமான வாசலை என்ன செய்வோம், சந்தோஷத்தோடு கடைபிடிப்போம். நம்மக்கிட்ட இருந்து வெளிப்படுறதுக்குள்ள அப்படியே பரிசுத்தாவி நிறைவதெல்லாம் இருக்கும். இப்போ பாடுறாங்களே, கொண்டாடுறாங்களே, வா இவங்க கேரக்டர் என்னப்பா இப்படி மாறிடுச்சு, முன்னாடி நீ எல்லாம் எப்படி இருந்தேன்னு பார்த்தோம்ல, எல்லாரையும் அடித்து நொறுக்கிறவனால இருந்த, இப்போ எப்படிப்பட்டவனை காணப்போ அநேகரை ரட்சிக்கும்படியாக நீ வந்து என்ன செய்கிற, வெளிப்படுத்துகிற, இயேசு கிறிஸ்துவை பேசுகிற, சமாதானத்தை குறித்து பேசுகிற, ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிற, அன்பை குறித்து பேசுகிற, மன்னிப்பை குறித்து பேசுகிற, இரக்கத்தை குறித்து பேசுகிற, நித்திய ஜீவனை குறித்து பேசுகிற, ஹல்லேலூயா, வியாதிகளை சுஸ்தமாக்கும்படி பேசுகிற, உன்னுடைய கச்சைகளை கழற்றி போடும்போது வெளிப்படுகிற வல்லமை குறித்து நீ பேசுகிற, மரித்தோரை எழுப்புகிறதை குறித்து பேசுகிற. அப்படித்தானே பேசினாங்க பவுலை குறித்து. அல்லேலூயா. அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது 3வது மாடிலேருந்து ஒருத்தர் என்ன செஞ்சிட்டியா, விழுந்து செத்தே வெட்டியா. பிரசங்கம் பண்ணும்போது என்ன தூக்குனா எப்படி இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிற நேரம், அற்புதத்தின் நேரம், அதிசயம் நடக்கிற நேரம், தேவ வல்லமை வெளிப்படுற நேரத்தில் 3வது மாடியில் உட்காந்து மெத்தையில் உட்காந்து என்ன செய்கிறான், அயர்ந்த நித்திரை பண்ணி ஜன்னல் வழியாக விழுந்துட்டான். விழுந்து செத்த உடனே என்ன செஞ்சுட்டான், அப்போல்லாம் பவுல் போய் என்ன செஞ்சுட்டாரு, அவன் மேலே விழுந்து அவனை உயிரோடு எழுப்பிட்டாரு. இன்றைக்கி எந்த பவுலாவது அப்படி எழுப்ப முடியுமா? இன்றைக்கு யாரும் பவுல் கிடையாது. நமக்கு என்ன கர்த்தர் சிலுவையை வச்சிருக்கிறாரோ அந்த சிலுவையை மட்டும்தான் தூக்க முடியும். அல்லேலூயா. ஆயிலும் உயிர் தெளிதல் வல்லமை இன்றைக்கும் குறைஞ்சி போச்சா? இல்லை. நம்மக்கிட்ட எவ்வளோ பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி வச்சுருக்குறோம்.
நம்மக்கிட்ட மைப்பேனால் இங்கே இல்லாமல் ஐயோ மைப்பேனை எழுத மாட்டேங்கிற எப்படி எழுத ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? இங்கே நிரப்பணும். பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பி நடத்தப்படும் போது அப்படிப்பட்ட வல்லமைகள் மகிமைகள் சகலமும் நம்மிடத்தில் வெளிப்படும் என்று பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? தேவ ஆவியில் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய சரீரத்தை வச்சு ஆண்டவர் மகிமைப்படுவார், நம்மளுடைய பேச்சை வச்சு ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவரே ஒரு பார்வை பாருங்கப்பா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் முறையாக கட்டின போது அவன் சீசர்களாக சொல்கிறான், ஐயோ கம்முனியா நீ வேற, அவரே கூட்ட நெரிசலில் போய்கிட்டு இருக்கிறாரு, நீ எல்லாம் கூப்பிடக்கூடாதுன்னு அதட்டின போது கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கர்த்தருடைய கண்கள் அவனை பார்த்தது, அவனை விசாரி, உனக்கு என்ன வேணும்னு விரும்புகிற ஆண்டவருக்கு தெரியாதா? ஆகிலும் கேட்குற, உனக்கு என்னப்பா வேணும்னு நினைக்கிற? அவன் கேட்குறான், ஆண்டவரே நான் பார்வை அடையும்படி விரும்புகிறேன் என்று கேட்கிறான். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவரால் நம்ம நிரப்பப்படும் போது மாத்திரம்தான் நம்ம என்ன செய்ய வேண்டும் முடியும்? அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, பாவிகளின் கைகளில் கிறிஸ்து இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டார். எதற்காக? தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தி உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்னதென்று அறியும்படியாக, பாவிகளை ரட்சிக்கும்படியாக, முழு உலகமும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக. அல்லேலூயா. நம்மையும் கர்த்தர் அப்படித்தான் அனுமதித்திருக்கிறார். கர்த்தரை போல உயிர்த்தெழுந்து அப்படியே போயிடுறதுக்கல்ல, உயிர்த்தெழுந்தாலும் ஒரு கூட்ட ஜனங்களை அவரோடு கூட ஆயத்தப்படுத்தி அவருக்கு மகிமையாக கொண்டு செல்லும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தின் மூலமாக சகலத்திலும் கர்த்தருக்கு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் நடத்தப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட பேசியிருக்கிறார். இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் முழங்கால் படி ஜெபம் ஆசீர்வதிக்கிறோம்.